அவர்கள் நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். அவருடைய பயானை அல்லாஹ் மஜ்பூரன் முக்குரகன் நிர்பந்தமாக நம்முடைய கல்விலே, நம்முடைய ஜிஸ்மிலே, நம்முடைய ரூஹிலே அல்லாஹ் தாக்கிலாக்குவனாக. அல்லாஹ் தாக்கிலாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வகையான மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் தாலா அவருடைய பயானாக்களை கொண்டு நம்முடைய ருஹானி தரக்கையாத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஏமலா உட்காந்து இல்லை உட்காந்து நின்று பேசுகிறேன்ட்டாங்க. இல்லை விசேஷம் மொளா ஏப்பா இது எடுத்துருவாங்க. बड़ा महंगा கடை ரெண்டு தான் பேசுவேன். நிப்பிடுங்க நோத்துக்கு மலை. ஆமாம் அதுதான் நிற்கிற மாதிரி வச்சு ஏன் மலை நிற்கணும். அதுதா நல்லா நோத்து மலை இன்னும் நான் நவுத்துங்க அப்பா நவுத்து நீ செய்யும்பா. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. मोहतरम जानशीन सिलसिले जमालिया और मेरे अजीज़ बुज़ुर्गों और साथियों, अल्लाह तबारक व तआला का हम पर बड़ा करम फ़ज़ल और उसका एहसान है कि उसने हम आसी गुरमहासी ख़ताकार गुनहगार बंदों को अल्लाह अपने हबीब इमामुल अंबिया अहमद मुस्तफ़ा मोहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम की उम्मत बाबरकत में पैदा किया और इस उम्मत में अल्लाह ताला हमें पैदा होने के शर्फ़ अज़ीम अता फ़रमाया। अल्हम्दुलिल्लाह। गण्यतिर्कुम கண்ணியத்திற்கும் சங்கைக்குரிய சஜாதா நஷீன் ஆகிய ஜமாலி நாயகத்துடைய சில்சிலாவுடைய சஜாதா நஷீன் மற்றும் இணைய சஜாதாக்களே குலஃபாக்களே, அல்லாஹு தாலா நம் மீது செய்த பேரருள் நம்மை அல்லாஹு தாலா நாம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும் சதா பாவங்களிலேயே நம்மை ஆழ்த்தி கொண்டிருந்தாலும் அவனுடைய பேரருள் நம்மை அவனுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை பிறக்க செய்து நம்மை கண்ணியப்படுத்தினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். मज़ीद करम किया परवरदिगार अपने हबीब की उम्मत के साथ ही साथ हम जैसे बदअक़ीदा लोगों पर अल्लाह ताला सही अक़ीदा की सोहबतें अता फरमाई और उनके दामनों से वाबस्ता करके हमारे अक़ीदों की इस्लाह की अल्लाह ताला हमें एक मौका और तौफ़ीक़ अता फरमाया। அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா நம் போன்ற பத் அகீதா கெட்ட அகீதா உள்ள நம்மை
நல்ல அகீதாவோடு வாழ்வதற்கு நல்ல அடியார்களுடைய சொஹபத்தை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தானே, இது அல்லாஹ் செய்த மிக பெரும் அருளாக இருக்கிறது. आज अल्हम्दुलिल्लाह अल्लाह का करम है, अल्लाह ताला हम सबों को अपने एक वली हज़रत जमाली शाह नूरी अलैहिर्रहमा के मरकत पर अल्लाह ताला जमा होने की तौफीक अता फरमाया। अल्लाह से हम सबों की दुआ है कि आपके फैज़ान से यहाँ पर जितने बैठे हैं सबों को मालामाल फरमा। அல்லாஹ் மேலும் அவனுடைய வலிய காசாக இருக்கக்கூடிய ஜமாலி நாயகத்துடைய அவங்களுடைய ரவுதாவில் அவங்களுடைய மாகாண ஃபாத்திஹாவில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்து அவங்களுடைய ஃபைசானை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை கண்ணியப்படுத்துவாராக। हज़रीन इकराम, ये महफिल में जो आज बैठे हैं ये अल्लाह का करम है। अल्लाह ताला अपने फ़ज़ल से अपने हबीब के सदक़े में हमको इनके आस्थाने पर बैठने की तौफ़ीक़ अता फ़रमाया। நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், இது அவனுடைய ஹபீப் நாயகருடைய பிச்சையாக அவனுடைய வலியுடைய இடத்துல நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம்। वरना हम कहाँ, ये औलिया अल्लाह की बारगाह हैं, इनकी सोहबत कहाँ? कि अल्लाह का फ़ज़ल है, सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सदक़ा है। अल्लाह ताला यहाँ पर जितने बैठे हैं सबको अपने फ़ज़ल से इन औलिया अल्लाह की सोहबतें ऐसे दौर में अता फरमाई। நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவியான நம்முடைய அந்தஸ்தெங்கு, இந்த வலிமார்களுடைய அந்தஸ்தெங்கு, அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மீது செய்த பேருபகாரம், அவனுடைய அருள், இது போன்ற நல்லடியார்களுடைய சொஹபத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மை அமர வைத்து நம்மை ஒன்று கொண்டிருக்கிறானே, இது அவன் செய்த அருள்। जब हमको अल्लाह ताला इन औलिया से वाबस्ता किया है, जोड़ा है, तो उसका मकसद क्या है? अगर हम फिक्र करेंगे अल्लाह ताला ज़रूर हमें समझने की तौफीक अता फरमाएगा। இந்த நல்லடியார்கள் கூட அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்து வைத்ததனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளுமேயானால் நம்முடைய உண்மை நிலை நமக்கு புரிய வரும்। आज दुनिया में जितने लोग हैं इल्ला माशाअल्लाह हर कोई कामयाब होने की कोशिश करता है। உலகத்தில் இன்னைக்கு எல்லா மக்களும், எத்தனையோ மக்கள் தாங்கள் வெற்றியடைய என்று பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்। हर किसी की ख्वाहिश है, तमन्ना है कि मैं दुनिया में कामयाब बनूं। ஒவ்வொரு மனிதனும் துனியாவில் நான் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறான், कामयाबी मैं हासिल करूं, வெற்றியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறான்। अब वो अपने अपने हिसाब से कामयाबी को सेट करते हैं। தங்களுடைய அபிப்பிராயத்தின்படி அந்த வெற்றியை அவர் நிர்ணயிக்கிறார்கள்। अगर मैं डॉक्टर बन जाऊंगा तो मैं कामयाब हो जाऊंगा, நான் ஒரு டாக்டர் ஆயிட்டேன்னு சொன்னாக்கா நான் வெற்றி அடைஞ்சிடுவேன்னு நினைக்கிறார்। अगर मैं वकील बन जाऊंगा तो मैं कामयाब हो जाऊंगा, அதே நேரத்தில் ஒரு வக்கீல் ஆயிட்டா நான் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறார்। अगर मैं कुछ और बन जाऊंगा तो कामयाबी मुझे मिल जाएगी, இல்ல வேற ஏதாவது நான் ஆயிட்டா நான் வெற்றி அடைஞ்சிடுவேன்னு நினைக்கிறார்। ये सब तो इंसान के बनाए हुए कामयाबियां हैं। இதெல்லாம் மனிதன் ஏற்படுத்திய வெற்றி। இதெல்லாம் अल्लाह किसको कामयाब करना चाह रहा है? அல்லாஹ் யாரை வெற்றி பெற செய்கிறாரோ, अल्लाह की नजर में कौन कामयाब है? அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் வெற்றியாளன்? अगर हम फिक्र करेंगे अल्लाह ताला हमको समझने की तौफीक अता करेगा। இதை நாம் சிந்திக்க முற்படுவோமானால் அல்லாஹ் இதை அறிவதற்கு பாக்கியத்தை உண்டாக்குவார்। अल्लाह ताला अपने कलाम में वाज़ेह तौर पर बयान फरमा रहा है। தன்னுடைய கலாம் ஷரீஃபில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह वब्तगू इलैहिल वसीला। फिर आगे अल्लाह ताला इरशाद फरमा रहा है, वजाहिदू फी सबीलिही लअल्लकुम तुफ्लिहून। அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபில் தெளிவாகவே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வஸீலா வஜாஹிது ஃபீ சபீலிஹி லஅல்லஹும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொல்கிறான்। अल्लाह ताला क्या इरशाद फरमा रहा है? ऐ ईमान वालों, तक़वा इख्तियार करो। அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஈமான் கொண்டவர்களே, நீங்க தக்வாவை உங்களுடைய அசலாக ஆக்கிக் கொள்ளுங்கள்। अब जब तक़वा इख्तियार कर लिए हैं, वब्तगू इलैहिल वसीला, मेरे तक का आने के लिए वसीला तलाश करो। நீங்கள் தக்வாவை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டீர்கள், இப்பொழுது என் பக்கம் வருவதற்குண்டான அந்த வசீலாவையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்। फिर उसके बाद अल्लाह ये इरशाद फरमा रहा है, वजाहिदू फी सबीली, अब मेरी राह में कोशिश करो, இன்னும் என்னுடைய பாதையில முயற்சியும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்। आगे अल्लाह ये इरशाद फरमा रहा है, लअल्लकुम तुफ्लिहून, बेशक तुम कामयाब होने वालों में से। அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்। ये सब करना अगर हम करेंगे अल्लाह की नजरों में हम कामयाब। அல்லாஹ் இது எல்லாம் செய்யணும், இது செய்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் வெற்றியாளர்கள்। अल्लाह ताला ये आयत में 4 चीजों का जिक्र फरमा रहा है। இந்த ஆயத்தில் அல்லாஹ் 4 விஷயங்களை ஞாபகப்படுத்துறான்। एक ईमान, दूसरा तक़वा, तीसरा वसीला और चौथा जिहाद। அல்லாஹ்
4 விஷயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். ஒன்று ஈமான், இரண்டாவது தக்வா, மூன்றாவது ஜிஹாத், மூன்றாவது வசீலா, நாலாவது ஜிஹாத். पहला ए ईमान वालों, ஓ ஈமான் கொண்டவர்களே, तकवा इख्तियार करो, தக்வாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். फिर वसीला तलाश करो, பிறகு வசீலாவை தேடுங்கள். जब वसीला मिल गया तो तुम जिहाद करो. வசீலா கிடைச்சிருச்சு, நீங்க ஜிஹாத் செய்யுங்க. लेकिन अल्लाह का हम पर कितना बड़ा करम है. देखे, हम ईमान वाले जो खुद को कहते थे, हमारे अंदर ये ईमान कहां से आया? அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் பாருங்க. நாம ஈமான் உள்ளவங்க நாம சொல்லிக்கிறோம், இந்த ஈமான் எங்கே இருந்து வந்துச்சு? हमको अल्लाह का करम है, हम जहां पर बैठे अल्लाह का फजल ऐसा हुआ, वसीला हमको ढूंढ कर आया. அல்லாஹ்வுடைய பெரும் கருணையாக இருக்குது. நாம தேடி போல நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம ஈமானை தேடி நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். वसीला हमको ढूंढ कर आया है. வசீலா நம்மளை தேடி வந்திருக்குது. हम वसीले को ढूंढने की जरूरत नहीं पड़ी हमको. நம்ம வசீலாவை தேடி போக வேண்டிய அவசியமே ஏற்படல. अल्लाह हम तक वसीले को पहुंचाया है. நம்ம வரை அல்லாஹ் தஆலா வசீலாவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். वो ये वसीला ऐसा हमको मिला जिससे हमको ईमान भी मिला है. இந்த வசீலாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை சேர்த்து ये கொடுத்தார். वसीले के जरिए अल्लाह हमको तकवे की नेमत भी अता फरमाया. இந்த வசீலா மூலமா அல்லாஹ் தக்வாவும் கொடுத்தான். जो कुछ भी हमको मिला है ये वसीले के जरिए अल्लाह हमको अता फरमाया. எதெல்லாம் நமக்கு கிடைத்ததோ இது வசீலாவின் மூலமாக தான் கிடைத்தது. हम जो ईमान का दावा करते थे, क्या ये ईमान अल्लाह को मतलूब है? நாம ஈமான் கொண்டதா நம்ம சொல்றோமே, இந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு தேவையா? लेकिन अल्लाह का करम देखे, हमको अल्लाह वसीला दिया. जो ईमान अल्लाह को मतलूब है वो ईमान ये वसीले के जरिए हमको अल्लाह अता फरमाया है. அல்லாஹ் தஆலாவுடைய கருணையை பாருங்க. நமக்கு வசீலாவை அல்லாஹ் கொடுத்து இந்த வசீலா மூலமா ஈமானையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். हम जो ईमान तकवा उसके निशानियों को तकवा समझते थे. நாம அந்த அடையாளங்களை தக்வான்னு நினைக்கிறோம். निशानियां अलग है, तकवा अलग है. அடையாளங்கள் வேற, தக்வா வேற. तकवा क्या है वो भी समझाया, तो ये वसीले के जरिए हमको अल्लाह समझाया है. தக்வா என்ன என்பதை இந்த வசீலா மூலமா தான் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். क्या चीज में हमको कोशिश करना है हमको नहीं मालूम था, वो कोशिश करना भी हमको सिखलाया, तो ये वसीले के जरिए अल्लाह हमको बतलाया. எப்படி செய்யணும், எப்படி அடையணும் நமக்கு தெரியாது, எப்படி அடையணும் என்பதை இந்த வசீலா மூலமா தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். कैसा वसीला अल्लाह हमको अता फरमाया, எப்படிப்பட்ட வசீலாவை நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்? कैसा वसीला जो गौसुल आजम का सिलसिला है. எப்படிப்பட்ட வசீலா அல்லாஹ் கொடுத்தா? கௌஸ் நாயத்துடைய அந்த சில்சிலா நமக்கு கொடுத்தான். रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की औलाद है. ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள், அவங்களுடைய குடும்பத்தார்கள், चिश्ती निस्बत के रखने वाले हैं. சிஸ்தியுடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். नसबन भी गौसुल खादरी है, तो सिलसिले के एतबार से भी अल्हम्दुलिल्लाह खादरी है. குடும்பத்தாலும் சரி இந்த சில்சிலாவில் ரெண்டுமே காதிரியாக இருக்கிறார்கள். नसबन अल्हम्दुलिल्लाह 21वीं नस्ल. அல்ஹம்துலில்லாஹ். நசப குடும்பத்தால் 21வது பேரப்பிள்ளை. सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व शफीअना व हबीबना व मौलाना मुहम्मद व अला आलि सय्यिदिना व मौलाना मुहम्मद व बारिक वसल्लम. अल्लाह ताला अपने हबीब के सदक़े में ऐसी निस्बत हमको अता फरमाया जो नसबन भी खादरी है, रूहानियत के एतबार से भी अल्हम्दुलिल्लाह खादरी है. அல்லாஹ் தாலா நமக்கு நபியர்களுடைய பரக்காத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு பேச்சாக கொடுத்திருக்கிறான். நமக்கு கிடைத்த ஷேக் அவர்கள் நசபாலும் அதாவது குடும்பத்தாலும் அவர்கள் ஆல ரசூலாக இருக்கிறார்கள், நசபாலும் காதிரியாக சில்சிலாவாலும் காதிரியாக இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துறாங்க. अल्हम्दुलिल्लाह चिश्ती भी अल्हम्दुलिल्लाह ख्वाजा मुईनुद्दीन चिश्ती अजमेरी के सिलसिले से भी अल्हम्दुलिल्लाह है. ख्वाजा नायतुடைய அந்த சில்சிலாவில் நாம சேர்ந்திருக்கிறோம். ये चिश्ती और खादरी हम तक जिसके जरिए पहुंचा है वो नूरुल मशाइख, अल्लाह ताला ऐसी निस्बत हमको अता फरमाई है. அந்த காதிரி சிஸ்தியுடைய அந்த சில்சிலாவை நம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது நூருல் மஷாயிக் எஜமானுடைய பரக்காத். अल्हम्दुलिल्लाह ऐसी निस्बत अल्लाह ताला ऐसा वसीला जब हमको अता किया है तो हम इसकी कदर करना. இது போன்ற அல்லாஹ் தஆலா உயர்ந்த ஒரு தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கும் போது நாம் அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हम देखें हमारी हकीकत क्या है, ये सिलसिला कहाँ है, ये निस्बत कहाँ, ये वसीला कहाँ. अगर हम कंपेयर करके देखें, तकाबुल करके देखें, हमें इनमें जमीन और आसमान का फर्क है. நாம் நம்மை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய மகாம் என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, இந்த எஜமானுடைய மகாம் என்ன, இந்த சில்சிலாவுடைய மகாம் என்ன, இதுக்கு நம்மளோட ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. நமக்கும் அதுக்கும் அது பார்க்கும்போது மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. हम तलाश करके इनको नहीं गए, अल्हम्दुलिल्लाह अल्लाह ताला इनको हमारे दरमियान भेजा है. நாம் இதை தேடி அலைஞ்சு போகல, அல்லாஹ் தஆலா நம்ம வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். अल्लाह का कितना बड़ा करम है. हम एक कागज का टुकड़े थे जो जमीन पर गिरे हुए थे. நாம் ஒரு சாதாரண ஒரு பேப்பரா இருந்த பூமியில கிடக்கக்கூடிய
कोई हमारी कदर नहीं थी। எந்த ஒரு அந்தஸ்து நமக்கு இல்லாம இருந்துச்சு. हम पानी में, कीचड़ में, गिलाजत में गिरे हुए थे. நாம தண்ணியிலயும் சேற்றிலையும் இதுலயும் நாம கடந்து குப்பையிலையும் கடந்திருந்தோம். हमारे ऊपर गिलाजत लगी हुई थी, हम गिलाजत के ऊपर थे. நாம குப்பையில கடந்தோம், நாம குப்பை மேலேயும் கடந்தோம். लेकिन एक अहले नजर की नजर जब वो कागज पर पड़ी, उठाया अपने हाथों से. அல்லாஹ் நல்ல ஆடிய பார்வையுடையவர்களுடைய பார்வை இந்த காகிதத்துல பட்ட உடனே அவங்க எழுத தூக்குனாங்க. वो उठाकर क्या किया, उसको अपने जमजम से साफ किया. எடுத்து அவங்க தன்னுடைய ஜம்சம கொண்டு அல்லாஹ் சுத்தம் செய்ய வச்சாங்க. वो अपने हाथों से अतर लगाया, தன்னுடைய கையாலேயே அத்தர் தேய்ச்சாங்க. उसको पाक किया, அதை சுத்தப்படுத்தினார்கள். तैयब और ताहिर किया. தையபா அதாவது சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் ஆக்கினாங்க. उसके बाद वो पेपर पर कलमे तैयबा ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह लिखा. அந்த குப்பையில கடந்த அந்த பேப்பர்ல சுத்தப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை எழுதி விட்டாங்க. अब वो पेपर का मुकाम क्या हो गया है? वो இப்ப பேப்பருடைய அந்தஸ்து என்னவாச்சு கொஞ்சம் யோசிங்க. अब वो आम पेपरों की तरह पेपर नहीं, जमीन पर रहने वाला, ऊपर रहने वाला पेपर है. இப்ப சாதாரண கீழ கிடக்கிற பேப்பர்ல அது மேல வைக்கப்படக்கூடிய பேப்பர். एक अहले नजर की नजर जब उस पर पड़ी तो पेपर बदल गया है. ஒரு பார்வையுடைய பார்வைப்பட்ட உடனே சாதா பேப்பருடைய அந்தஸ்து உயர்ந்து போச்சு. पेपर तो वही है, मकाम और मर्तबा बदल गया है. பேப்பர் அதே பேப்பர் தான், ஆனா அந்தஸ்து உயர்ந்து போச்சு. हम पहले भी वही थे, अब भी वही है, लेकिन अल्हम्दुलिल्लाह पहले में अब में फर्क ये है कि पहले हम फिस्क और फुजूर में थे, अल्हम्दुलिल्लाह अल्लाह का करम हुआ, अल्हम्दुलिल्लाह अब हम कलीमे पर अमल करने वाले बने. இப்போ நாம முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கிறோம். அந்த நல்லடியார்களுடைய பார்வைப்பட்ட பரக்காத் நாம பாவங்களை விட்டு தவிர்க்கப்பட்டு நாம நல்ல விஷயங்களை கேட்க தௌஃபீக் செய்ய வச்சுட்டாங்க. देखो आज हम जिसकी याद में अल्लाह हमको जमा किया है, ये भी कुछ कमाल हासिल किया तो वही नूरुल मशाइख का सदका है. இன்று நாம ஒன்று கூடி இருக்கிறது இதுவும் அந்த நூருல் மஷாயிஹுடைய ஒரு பிச்சை தான். இது वो उनकी सोहबत का असर है, அவர்களுடைய அந்த தோழமையினுடைய பரக்காத், उनकी नजरों का असर है, அவர்களுடைய அந்த பார்வையினுடைய இதுதான். இது उनकी तरबियत का असर है. அவர்கள் தர்பியத் செய்தாங்களே அதனுடைய விளைவு தான் இது. आज अल्हम्दुलिल्लाह वो भी हजारों को तरबियत कर रहे हैं. இப்போ அவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களை மறுபடியும் பரிசுத்தப்படுத்திக் उनकी கொண்டிருக்கிறார்கள். नजर से कई लोग फायदा उठा रहे हैं. அவர்களுடைய பார்வையில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பிரயோஜனம் ये பெறுகிறார்கள். कब हुआ है? ये वब्तगू इलैहिल वसीला, वसीले को तलाश किए. இது எப்ப ஆச்சு? இது அவங்க வசீலாவை பெற்றுக்கொண்டதன் காரணத்தினால जब ஆச்சு. वसीला उनको मिला तो क्या क्या नेमतें नहीं मिली फिर. வசீலா கிடைச்ச உடனே என்னென்ன நாமத்தெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சு பாருங்க. हम भी वसीला जब मिल गया है, हम भी जरा गौर और फिक्र करना. நமக்கும் அல்லாஹ் வசீலா கொடுத்திருக்கார், நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். हम क्या थे पहले, अब अल्हम्दुलिल्लाह अब हम क्या है. முன்னாடி என்னவா இருந்தோம், இப்ப நாம என்னவா இருக்கோம்? कुछ फर्क है या नहीं हमारी जिंदगी में? हम मुहासिबा करके देखें. வேற இது மாற்றங்கள் இருக்கா இல்லையா என்பதை நாமளே கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும். हम जो ईमान का दावा करते थे, क्या वो अब भी हमारे अंदर ईमान है या वो ईमान बदल गया है? முதல்ல நாம ஈமான் இருக்கதா சொன்னமே அதே ஈமான் தான் இருக்கா, மாறிச்சா கொஞ்சம் பாருங்க. वो ईमान जिसका दावा हम पहले करते थे, क्या वो ईमान अल्लाह को मतलूब था? முதல்ல ஈமான் இருக்கதா நாம சொன்னமே அந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு தேவை இருந்துச்சா? वो तखलीदी ईमान है, अल्लाह को तखलीदी ईमान मतलूब नहीं. அது ஏதோ ஒரு சடங்குனால ஒரு ஈமானா இருந்துச்சு, அந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு தேவை இல்லாம இருந்துச்சு. अल्लाह को तहकीक की बुनियाद पर ईमान मतलूब है. அல்லாஹ்வுடைய தஹ்கீக்குடைய ஈமானை தான் அல்லாஹ் மதிக்கிறான். अल्लाह इसीलिए क्या इरशाद फरमाया, या अय्युहल्लज़ीना आमनू आमिनू बिल्लाहि व रसूलिही. அதனால தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலாம்ல சொல்ற ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ईमान वाला है, फिर क्यों ईमान लाने का हुक्म दे रहा है? ஏற்கனவே ஈமான் கொண்டவருக்கு மறுபடியும் ஈமான் கொள்ள சொல்றான் அல்லாஹ். मालूम ये हुआ कि हम जो ईमान का दावा करते हैं, ये ईमान अल्लाह को मतलूब नहीं. இது நல்லா தெரியுது. அப்ப நாம எதை ஈமான் விளங்கி இருக்கோமோ அந்த ஈமான் அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. बल्कि कौन सा ईमान मतलूब? तहकीक की बुनियाद पर ईमान मतलूब. அப்ப எந்த ஈமான் அல்லாஹ் சொல்றா தஹ்கீக்கின் அடிப்படையில் நீ எந்த ஈமானை பெறுறியோ அதுதான் அல்லாஹ்வுடைய மத்லூபா सिर्फ இருக்கு. तहकीक की बुनियाद पर, ये निस्बत से हमारे को तहकीक की बुनियाद पर ईमान नहीं मिला. இந்த நிஸ்பத் மூலமாக இந்த தொடர்பு மூலமாக தஹ்கீக்குடைய ஈமான் நமக்கு கிடைக்கல என்றால், सिर्फ तहकीक की बुनियाद पर ईमान हमको नहीं मिला, இது மட்டும் கிடைக்கல, தஹ்கீக்குடைய ஈமான் மட்டும் கிடைக்கல, बल्कि तस्लीम के दर्जे का भी ईमान हमको मिला है. அல்லாஹ் அக்பர். தஸ்லீமுடைய ஈமானும் நமக்கு கிடைச்சிருக்கு, तहकीक के दर्जे का ईमान भी हमको मिला है, தஹ்கீக்ல உள்ள தரஜாவுல ஈமானும் கிடைச்சிருக்கு, तस्दीक के दर्जे का भी ईमान हमारे को मिला है, தஸ்தீக்குடைய ஈமானும் நமக்கு கிடைச்சிருக்கு, हमको यकीन के दर्जे का भी ईमान मिला है. யகீனுல் உள்ள அந்தஸ்துல ஈமானும் நமக்கு கிடைச்சிருக்கு. ये मिला है या नहीं मिला है? இது கிடைச்சிச்சா இல்லையா? मिला है अल्हम्दुलिल्लाह. கிடைச்சிச்சுனா அல்ஹம்துலில்லாஹ். हम अगर नहीं मिला है तो ये ईमान हमारे अंदर पैदा करने की हम कोशिश करना. இது கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த ஈமான் கிடைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். तस्लीम के दर्जे का ईमान, तस्दीक के दर्जे का ईमान, तहकीक के दर्जे का ईमान, यकीन के दर्जे का ईमान. அப்ப ஈமான் நாலு விதமா சொல்றாங்க. ஒன்னு தஸ்லீமி ஈமான், ஒன்னு தஸ்தீகி ஈமான், ஒன்னு தஹ்கீகி ஈமான், இன்னொன்னு
यकीन, யக்கீன் ஈமான். இந்த மூணும் நம்ம இந்த நாலும் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றாங்க. सिर्फ अल्लाह के अस्मा पर ईमान नहीं, அல்லாஹ்வுடைய பேர்ல மட்டும் ஈமான் கொள்றது அல்ல, अल्लाह के जात पर भी ईमान होना है, அல்லாஹ்வுடைய ஜாத் மேல ஈமான் வைக்கணும், अल्लाह के सिफात पर भी ईमान, அல்லாஹ்வுடைய சிஃபாத்ல ஈமான் வைக்கணும், अल्लाह के अफाल पर भी ईमान, அல்லாஹ்வுடைய அஃபால் पर ஈமான் வைக்கணும், अल्लाह के आसार पर भी ईमान. அல்லாஹ்வுடைய ஆசார்லயும் ஈமான் வைக்கணும். ये ईमान हम इनकी सोबतों से हम हासिल करना, இவர்களுடைய தோழமையின் மூலமாக இந்த ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ये अपने शियूख की सोबत में बैठ के ये ईमान अपने अंदर पैदा किए, தன்னுடைய ஷேഖிடத்துல உட்கார்ந்து இந்த ஈமானை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். हम भी इनकी सोबतों में अल्लाह बिठाया है, तो ये ईमान हमारे अंदर पैदा करना. இவருடைய சொஹபத்தை நாம் கிடைச்சி நம்ம அதை கொண்டு நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். हम क्या समझते थे, तकवा मिसवाक लगड़ लो, ये भी तकवे की निशानी है. நாம சாதாரண தக்வான்னு நினைச்சோம், மிஸ்வாக் செய்யறது ஒரு தக்வான்னு விளங்கிக்கிட்டோம். तकबीर अच्छे अंदाज में बांधो, ये भी तकवे की निशानी है. தக்பீர் அழகான முறையில கட்டுறதும் ஒரு தக்வான்னு நாம விளங்கிக்கிட்டோம். अच्छे अंदाज में सूरह को पढ़ो, ये तकवा है. அழகான முறையில நீ ஓதுறது தக்வான்னு விளங்கிக்கிட்டோம். मखारिज को अच्छा निकालो, ये तकवा है. மக்ரஜ் ஒழுங்கா ஓதுனா தக்வான்னு விளங்கிக்கிட்டோம். हम इसको तकवा समझे थे. இதைத்தான் நம்ம தக்வான்னு ये விளங்கிருந்தோம். तो निशानियां हैं, இது அடையாளங்களாக இருக்கிறது. तकवा कुछ और है. தக்வா வேறையா இருக்கிறது. अल्लाह का करम हुआ, ये कब हम समझे, ये निस्बत के जरिए अल्लाह हमको समझने की तौफीक अता की. அல்லாஹ்வுடைய பெரும் கருணை இந்த நிஸ்பத் மூலமா தான் நமக்கு இதெல்லாம் விளங்கவே வந்துச்சு. सिर्फ तकवा जिस्म का नहीं, தக்வா என்பது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, बल्कि जिस्म का भी तकवा है, ஜிஸ்முக்குடைய தக்வா இருக்கிறது, बल्कि कल्ब का भी तकवा है, கல்புடைய தக்வாவும் இருக்கிறது, रूह का भी तकवा है, ரூஹுடைய தக்வாவும் सिर இருக்கிறது, का भी तकवा है. சிறுடைய தக்வாவும் இருக்கிறது. ये तकवे को समझाने वाले अहलुल्लाह से अल्लाह हमको वाबस्ता किया है. இதை விளங்குறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அஹ்லுல்லாஹ்களை நமக்கு சாட்டினான். हाँ, वरना आज क्या है, जमाना सारा तकवा, तो ये सब एक्टिंगों को समझ रहे हैं. பொதுவாக மக்கள் என்ன விளங்குறாங்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி அடையாளங்களை தக்வான்னு விளங்கிக்கிறாங்க. एक्टिंग कर लिया, उन्हें मुत्तकी है. ஆக்டிங் பண்ணா அவன் தக்வாதாரின்னு விளங்கிறோம். दूसरों को मुत्तकी कौन होता है, முத்தகி என்று சொன்னால் யார் என்று वो சொன்னார், अपने जिस्म से भी तो अल्लाह से डरता है, தன்னுடைய உடலாலும் அல்லாஹ்வை பயப்படுகிறான், अल्लाह के हुक्म को मानता है, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை கட்டுப்படுகிறான், अपने कल्ब के से भी अल्लाह के हुक्म को मानता है, தன்னுடைய கல்பாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை ஏற்றுக்கொள்கிறான், अल्लाह के हुक्म पर अपनी जिंदगी को बसर करता है, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி வாழ்கிறான், अपनी रूह से जो अल्लाह का जो मकसद है, उस मकसद को भी पूरा करता है, ரூஹை கொண்டும் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பெற்றுக்கொள்கிறான், अपने सिर से जो अल्लाह का मकसद है, वो मकसद को भी पूरा करता है. தன்னுடைய சிறாலும் அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். कहाँ समझते थे, ये निस्बतों का ही सदका है जो हमको समझने की अल्लाह तौफीक अता फरमाया. நாம் எங்கே விளங்குகிறோம், இந்த மனிதர்கள் மனிதர்களுடைய தொடர்பு தான் இது நம்ம விளங்க வைக்கிறது. ये है या नहीं है? இது இருக்குதா இல்லையா? अब हमको क्या करना है, ये इल्म तो मिला है हमको, இது நம்ம என்ன செய்யணும், இந்த இல்மு தான் கிடைக்குது, अल्लाह वालों से ये इल्म तो मिला है, அல்லாஹ்வுடையவர்களை கொண்டு இந்த இல்மு நமக்கு கிடைத்திருக்கிறது, वसीला भी मिल गया है, வசீலாவும் கிடைத்து விட்டது, ईमानियात का भी इल्म मिला है, ஈமானுடைய சம்பந்தமான இல்மு கிடைச்சிருச்சு, तक़वे का भी इल्म मिला है. தக்வாவுடைய இல்மும் நமக்கு கிடைச்சிருச்சு. हमको क्या करना है? நாம இப்ப என்ன செய்ய வேண்டும்? अल्लाह आगे इरशाद फरमाया, वजाहिदू फी सबीली, இப்ப அல்லாஹ் சொல்றான், நீ ஜிஹாத் செய்யின்னு சொல்றான், कोशिश करो. முயற்சி செய்யுங்கங்கறான். सिर्फ इल्म पर इक्तिफा मत कर, जो इल्म हासिल किया उसको अमल कर अपनी जिंदगी में. இல்மை பெற்றுக்கொண்டு நின்று விடாத, அந்த இல்மு படி அமல் செய்யுங்கறான் அல்லாஹ். இப்ப इल्म के मुताबिक अपनी जिंदगी बसर कर, இல்முடைய அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு, जो तू सुना है उस पर अमल कर, நீ எதை கேட்டாயோ அதன்படி செயல்படுத்தி காட்டு, कोशिश कर. முயற்சி செய். देखो जितने भी अल्लाह वाले हैं, ऐसे ही इल्म सुनकर कोई वली नहीं बना, कोशिश करके अल्लाह के वली बने हैं. பாருங்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க உள்ள வலிமார்கள், அவங்க கேட்டதனால மட்டும் வலியாகல, அவங்க அமல் செஞ்சு காட்டுறதுனால வலியானாங்க. गौसुल आजम की जिंदगी को देखे, கௌசநாயகத்துடைய வாழ்க்கையை பாருங்கள், कैसा मुजाहिदा कर रहे हैं. எப்படி எல்லாம் அவர்கள் முஜாஹதா செய்திருக்கிறார்கள். ख्वाजा मोइनुद्दीन चिश्ती अजमेरी को देखे, खाजा नायத்தை பாருங்க, அவங்க आपसे पहले के औलिया को देखे, அவர்களுக்கு முன்னால் உள்ள வலிமார்களையும் பாருங்க, आपके बाद के औलिया को देखे, அவர்களுக்கு பின்னால் உள்ள வலிமார்களையும் பாருங்க. जितने औलिया को देखेंगे सब के सब मुजाहिदा किए हैं. எத்தனை வலிமார்களை பார்த்தாலும் அவர்கள் முஜாஹதா மூலியமா, முயற்சி மூலியமா தான் அடைந்தார்கள். हमारे और आपके शेख नूरुल मशाइख को देखे, நம்முடைய தாதா சர்க்காரை பாருங்க, आप कैसा मुजाहिदा किए हैं. எப்படி எல்லாம் அவர்கள் முஜாஹதா செய்திருக்கிறார்கள். आपके शेख को देखे, जमाली शाह नूरी अलैहि रहमा को, நம்முடைய ஷேக் நாயத்தை ஜமாலி நாயத்தை பாருங்க, कैसा मुजाहिदा किए हैं. எப்படி எல்லாம் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். हैदराबाद आ रहे हैं, जा रहे हैं, सोहबत में बैठ रहे हैं, बीवी को छोड़ रहे हैं, औलाद को छोड़ रहे हैं, तकलीफ उठा रहे हैं, अपने शेख की सोहबत में बैठ रहे हैं,
सिर्फ इसीलिए कि मैं साहिब हाल बन जाऊं। அல்லாஹ் அக்பர். அவங்க ஹைதராபாத் போறாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டாங்க, பிள்ளைகளை விட்டாங்க, சொத்து பத்தை விட்டாங்க, எல்லா சுகத்தையும் விட்டாங்க. தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்காம ஹைதராபாத்ல கடந்தது எதுக்காக? அந்த ஹாலை தன்னிலே உண்டாக்கி கொள்வதற்காக. ये कोशिश किए या नहीं किए? அவங்க முயற்சி செஞ்சாங்களா இல்லையா? आज हमारा मामला क्या है? நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? आज हमको हमारी बीवी भी होना, औलाद भी होना, सब होना, ऐश होना, आराम होना, एसी होना, कूलर होना, बड़े आराम से बैठने की जगह होना, फिर इल्म जो मिला है वो सुन लूंगा काफी है, अमल करना मुश्किल है मेरे से। இப்ப நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கு? நமக்கு எல்லாம் வேணும், குழந்தை வேணும், மனைவி வேணும், குட்டி வேணும், எல்லாம் வேணும், ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் வேணும், ஏசி வேணும், கூலர் எல்லாம் இருக்கணும். நான் இதை கேட்டுக்குவேன், இதுவே எனக்கு போதுமானதுன்னு உட்கார்ந்துருக்கணும். ये हमारी कैफियत, இது நம்முடைய நிலையாக இருக்கிறது. फिर आप बतलाइए कैसा हम अल्लाह के वली बन सकते हैं? நான் நீங்களே சொல்லுங்க, எப்படி நாம் அல்லாஹ்வுடைய வலியாக ஆக முடியும்? वली बनना है तो कोशिश करना हमको पड़ेगा, வலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முயற்சி இருக்க வேண்டும், मुजाहिदा करना पड़ेगा। முஜாஹதா இருக்க வேண்டும். अगर हम मुजाहिदा करेंगे, முஜாஹதா செய்வோமேயானால் अल्लाह क्या इरशाद फरमा रहा है, लअल्लकुम तुफ्लिहून, तुम कामयाब। அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். कामयाबी हमको मिलना है तो क्या करना पड़ेगा? இந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ये हमारे शयूख के बतलाए हुए रास्ते पर हम चलना। நம்முடைய ஷேഖ்மார்கள் காட்டி தந்த அந்த வழியின்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்து वो கொள்ள अपने வேண்டும். शेख की सोहबत में बैठकर बुजुर्गों क्या क्या हासिल किए, தன்னுடைய ஷேഖோடு இருந்து என்னென்னலாம் அவர்கள் அடைந்து கொண்டார்களோ, वो क्या क्या मेहनतें किए, என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்தார்களோ, क्या क्या कोशिश किए, என்னென்ன முயற்சிகள் செய்தார்களோ, जो रसूलुल्लाह के बेइज्जत का मकसद था, अल्लाह जो बयान किया है वो मकसद को नूरुल मशाइख ने बयान किया, उस पर अमल करवाया, तब कहीं आज अल्लाह ये मुकाम इनको अता किया है। எதை கொண்டு அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தானோ, எந்த நோக்கத்திற்கு அனுப்பினானோ அதே நோக்கத்தை அல்லாஹ் தஆலா நூருல் மஷாயிஹ் எஜமானுடைய பரக்காத்தை கொண்டு இது போன்ற மகான்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். वो अपनी सोहबत में नूरुल मशाइख अपनी सोहबत में बिठाकर उनका मुजाहिदा करवाए। நூருல் மஷாயிஹ் எஜமான் அவர்கள் இவர்களை தன் முன்னால் உட்கார வைத்து அந்த முஜாஹதா பயிற்சி செய்ய வச்சு உருவாக்கி இருக்கிறார்கள், तज़किया किए, சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள், तखलिया किए, தஹ்லியா பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள், पाक और साफ किए। அவர்கள் எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தப்படுத்தி जब இருக்கிறார்கள். पाक और साफ हुए तो अल्हम्दुलिल्लाह, फिर उसके बाद ऐसा ही नहीं छोड़े, तहलिया भी फरमाए, சுத்தப்படுத்தியது மட்டும் இல்ல, அவர்களை முழுமைப்படுத்தியும் இருக்கிறார்கள், बल्कि उनके अंदर अच्छाइयों को भी पैदा किए। அவர்களுடைய உள்ளங்கள் நல்ல விஷயங்களையும் போட்டிருக்கிறார்கள். ऐसा है या नहीं है? இருக்கா இல்லையா? बोलिए, आज जो वाबस्ता है उनकी अच्छाइयों को देखकर हम वाबस्ता है या कुछ और को देखकर वाबस्ता இன்னைக்கு है? நாம இதை ஒன்று கொடுத்து அவங்கள உள்ள அந்த நல்ல கருக்குணங்களை பார்த்தானே நாம ஆயிருக்கிறோம். बोलिए, क्या चीज को देखकर हम वाबस्ता है? எதை பார்த்து நாம இந்த ஒன்று கூடி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ये अल्लाह का वली है, இதுவர்கள் அல்லாஹ்வுடைய வலி என்பது ये अल्लाह का दोस्त है, அல்லாஹ்வுடைய நண்பனாக, अल्लाह की मर्जी के मुताबिक जिंदगी बसर करने वाला है, அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள், दुनिया को खुश करने वाला नहीं है, துனியாவுடையவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் अल्लाह வாழவில்லை, उसके रसूल को खुश करने वाला है। அல்லாஹ்வை ரசூலை ये சந்தோஷப்படுத்துபவர்கள். खूबियों को देखकर हम वाबस्ता हुए हैं। இந்த அழகுகளை பார்த்து தான் நாம அவர்களை பிடிச்சிருக்கிறோம். ये खूबियां कैसे पैदा हुए? இந்த அழகுகள் எப்படி உண்டாச்சு அவர்கள்ல? वो अपना तज़किया किए पहले, அது தங்களை பரிசுத்தப்படுத்திக் वो கொண்டார்கள். तखलिया किए अपने शेख की सोहबत में बैठ தன்னுடைய के। சொஹபத்தில் ஷேഖுடைய சொஹபத்தில் இருந்து தன்னை முழுமைப்படுத்திக் अपने கொண்டார்கள். आप को जब पाक और साफ किए तो अल्लाह ताला उनके अंदर ये खूबियों को पैदा किया। தங்களை எல்லாத்தையும் விட்டு ஷேഖுடைய சொஹபத்தில் பரிசுத்தம் அடைந்து கொண்டதன் காரணத்தினால் இது போன்ற அழகிய நற்குணங்களை அவர்களை உண்டாக்கினார். आज हमारा मामला है, कपड़ा साफ है, நம்முடைய நிலைமை, நம்முடைய ஆடை சுத்தமாக இருக்கிறது, हमारी टोपी साफ है, நம்முடைய தொப்பி சுத்தமாக இருக்கிறது, हमारी दाढ़ी साफ है, நம்முடைய தாடியும் சுத்தமாக हम இருக்கிறது, अपने लिबास को अतर लगाए हुए हैं। நம்முடைய ஆடைகளுக்கு அத்தர் தைத்திருக்கிறோம். सिर्फ यही काफी नहीं है अजीज दोस्तों, இது மட்டும் போதுமானது நண்பர்களே. हम अपने जिस्म को भी पाक करना जरूरी है, தன்னுடைய ஜிஸ்ம சுத்தமா வைப்பது அவசியம்தான். हम अपने खल्क को भी पाक करना जरूरी है, தன்னுடைய கல்வையும் பரிசுத்தப்படுத்துவது அவசியமாக हम अपनी இருக்கிறது. रूह को भी पाक करना जरूरी है, தன்னுடைய ரூஹையும் பரிசுத்தப்படுத்துவது हम அவசியம் अपने இருக்கிறது. सिर को भी पाक करना जरूरी है। நம்முடைய சிறையும் பரிசுத்தப்படுத்துவது நமக்கு जब ये அவசியமாக இருக்கிறது. चारों तायुनात पाक होंगे तो इंशाअल्लाह नूर नाला नूर अल्लाह हमको बनाएगा। இந்த நாளும் எப்பொழுது சுத்தமாகுதோ அல்லாஹ் நூறுக்கு ஒளிக்கு மேல ஒளியாக அல்லாஹ் இறக்கி விடுவார். हम अपने कपड़ों को सजाने में लगे हुए हैं। நம்முடைய ஆடைகளை அழகுபடுத்துவதே நம்ம குறிக்கோளாக ये இருக்கிறோம். औलिया अल्लाह जिनकी यादों में अल्लाह हमको आज जमा किया है, सिर्फ अपने लिबास को नहीं संवारे हैं, நாம் इன்று யாருக்காக ஒன்று கூடியிருக்கோமோ அவர்கள் தங்களுடைய ஆடையை கொண்டு அவர்கள் நம்மளை ஒன்று சேர்க்கல, बल्कि अपने जिस्म को पाक किए हैं, தங்களுடைய உடலையும் பரிசுத்தப்படுத்தினார்கள், अपने खल्क को पाक किए, தன்னுடைய கல்வையும் பரிசுத்தப்படுத்தி जब இருந்தார்கள். उनका खल्क पाक हुआ तो अल्लाह ताला उस खल्क को अपना अर्श बनाया। அவர்கள் பரிசுத்தமா கல்வு பரிசுத்தமா இருந்ததால் அல்லாஹ்வுடைய அரிஷாக அல்லாஹ் ஆக்கி கொண்டார்கள். कल्बुल मोमिन अर्शुल्लाह, மோமினுடைய கல்வு அல்லாஹ்வுடைய அரிஷாக இருக்கிறது. कब बनाए? எப்பொழுது உண்டாக்கினான் அல்லாஹ்?
जुब्बा पहने तो खल्बुल मोमिन अर्शुल्लाह नहीं बना, நல்ல ஆடை உடுத்துவதனால அல்ல, दाढ़ी छोड़ने से खल्बुल मोमिन अर्शुल्लाह नहीं बना, தாடியை பெருசா விடுறதுனால அல்லாஹ்வுடைய அர்ஷா ஆகாது, अच्छा खुशबू लगाने से खल्बुल मोमिन अर्शुल्लाह नहीं बना, நல்ல வாசனை திரவியங்கள் தேர்ப்பதனால அல்லாஹ்வுடைய கல்பு அல்லாஹ்வுடைய அர்ஷா ஆக போறதில்ல. बल्कि उनका खल्ब अल्लाह का अर्श बना तो अपने शेख की सोहबत में बैठकर तज़किया करके मुजाहिदा करके अपने खल्ब को भी पाक किए, अपने जिस्म को भी पाक किए, तब कहीं अल्लाह उनका खल्ब को अपना अर्श बनाया है. அவர்கள் தங்களுடைய ஷேகரத்துல உட்கார்ந்து தங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய உடலையும் பரிசுத்தப்படுத்தியதன் காரணத்தினால் அவருடைய கல்புகளை அல்லாஹ் தஆலா அர்ஷாக ஆக்கினான். हम भी इनकी सोहबत में बैठे हैं तो हम भी अपने जिस्म को भी पाक करना, இவர்களுடைய सोहबத்துல நாம் இருக்கிறோம், நம்முடைய உடலையும் நாம் பரிசுத்தப்படுத்தி ஆக வேண்டும், अपने खल्ब को पाक करना. நம்முடைய கல்பையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். देखो मोहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम सहाबा के नुफूस का तज़किया किए. பாருங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி சஹாபாக்களுடைய நஃப்ஸுகளை தஸ்கியா செஞ்சாங்க பாருங்க. कैसे तज़किया हुआ, எப்படி எல்லாம் ஆனது. जब तज़किया हुआ तो उनकी कैफियतें क्या क्या हैं. அப்படி தஸ்கியா செஞ்சதனால அவங்களுடைய மாற்றங்கள் என்ன நிகழ்ந்தது. आज हम नफ्स किसको बोलते हैं नहीं मालूम. நாம் இன்னைக்கு நஃப்ஸ்னு எதுக்கு சொல்றோம்னு கூட நமக்கு தெரியாது. आज ऐसे दौर से हम गुजर रहे हैं, नफ्स किसे कहते हैं नहीं मालूम. இப்ப உள்ள காலகட்டத்துல நஃப்ஸ்னா என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். नफ्स मादी है या गैर मादी हमको नहीं मालूम. நஃப்ஸ் மாத்தியா கைர மாத்தியான்னு கூட நமக்கு தெரியாத நிலையில नफ्स के இருக்கோம். क्या क्या शरारतें हमको नहीं मालूम. நஃப்ஸ்ல என்னென்ன கெட்டதுகள் இருக்குதுங்கிறது கூட தெரியாது நமக்கு. नफ्स के कितने अक़साम हैं हमको नहीं मालूम. நஃப்ஸ் எத்தனை வகை இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. नफ्स को मारा जाता है या नहीं मारा जाता है हमको नहीं मालूम. நஃப்ஸ கொலை செய்யணுமா வேணாமான்னு கூட நமக்கு தெரியாது. अगर जाके कोई आलिम से या कोई हजरत से पूछे आज के दौर के नफ्स बहुत सता रहा है, नफ्स को पाक करना है तो क्या करना पड़ेगा. இப்போ ஒரு ஆலிம்டே ஒரு ஹஜரத் போய் நாம கேட்டோம்னு சொன்னா நஃப்ஸ் ரொம்ப கொடுமைப்படுத்துது, இதை எப்படி சுத்தப்படுத்தணும் அவர்கள்ட்ட நாம கேட்டால் एक मस्जिद के कोने में बैठ जाओ, ஒரு மஸ்ஜிதின் ஓரத்துல உட்கார்ந்துக்கன்னு சொல்லுவார், नफ्स पाक हो जाएगा. மனசு பரிசுத்தமாயிரும்னு சொல்லுவாரு. आपको नफ्स पाक करना है, अगर मस्जिद के कोने में बैठकर पाक नहीं हो रहा है बीवी को छोड़ दो. உன்னுடைய நஃப்ஸ்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பரிசுத்தப்படுத்தலன்னா உன்னுடைய மனைவியை விட்டுருங்கறாரு, औलाद को छोड़ दो, உங்களுடைய குடும்பத்தாரங்களை விட்டுருங்க. तब भी पाक नहीं हो रहा है जंगलों में निकल जाओ. அப்பயும் ஆகல வெளியில எங்கேயாச்சும் காட்டுக்கு போயிடு. अगर तब भी पाक नहीं हो रहा भूखे रहो, அப்படியும் ஆகல பசியோடு இரு, सूखी रोटी खाओ. காஞ்ச ரொட்டிகளை சாப்பிடு. क्या ये रसूलुल्लाह बतलाए? இதுதான் ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்த முறையா? क्या ये गौसुल आजम बतलाए? இதுதான் கௌசநாயகம் கத்து கொடுத்தாங்களா? क्या ये गरीबन नवाज बतलाए? இதுதான் காஜாநாயகம் கத்து கொடுத்தாங்களா? क्या ये नूरुल मशाइख हमको बतलाए? இது நம்முடைய நூருல் மசாயி தாதா சர்க்கார் கத்து கொடுத்தாங்களா? बतलाइए, ये क्या तरीका है? இதுதான் முறையா? आज यही हमको मालूम है. இதுதான் இன்று நடைமுறையாக இருக்கிறது. नफ्स काबू में आएगा, भूखे रहो. நஃப்ஸ் கண்ட்ரோல்ல வரும், நீ பசியோட இருங்கறாங்க. सूखी रोटी खाओ, காஞ்ச ரொட்டி சாப்பிடு. अल्लाह फजल फरमाएगा, नफ्स काबू में आ जाएगा. அல்லாஹ்வுடைய ஃபضல கூட தனியா சுத்தமாயிடும் சொல்றாங்க. अल्हम्दुलिल्लाह, इसे पीरों से अल्लाह वाबस्ता नहीं किया है. அந்த மாதிரி ஷேख्மார் கூட நம்மள அல்லாஹ் தஆலா உடன் சேர்த்து வைக்கல. हमको अगर बीवियों को छोड़ना रहता तो रसूलुल्लाह बोलना था साहबा को बीवियों को तलाक दो. बीवी விடுறதுனால தக்வான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அன்னைக்கே தலாக் விடுன்னு சொல்லி இருப்பாங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு. औलाद को छोड़ो बोलना था रसूलुल्लाह. உங்களுடைய பிள்ளைகளை விட்டுடுவான்னு சஹாபாக்களுக்கு அன்னைக்கு சொல்லி இருப்பாங்க தான். निकल जाओ जंगलों में बोलना था रसूलुल्लाह. காடுகளுக்கு போங்கன்னு சொல்லி இருப்பாங்க ரசூலுல்லாஹ். बल्कि क्या किए, अपनी सोहबत में बिठाकर उनको क्या किए, ऐसा सितारा बनाए. अगर एक सितारे की अगर मेरी उम्मत अगर इत्तबा करेगी, पैरवी कर, कोई गुमराह नहीं हो सकते. தன்னுடைய சொஹபத்துல வச்சு ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தஆலா அவர்கள் நட்சத்திரமாக மாத்தினார்கள். அந்த நட்சத்திரத்தை யாரெல்லாம் பின்பற்றினாலும் கியாமத் வரை வெற்றி அடைவார்கள்னு சொல்லிட்டாங்க. कोई एक सहाबी की तुम इत्तबा करोगे, पैरवी, कभी गुमराह नहीं हो सकते तुम. ஒரு சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள். कब ये हुआ? अपनी सोहबत में बिठाकर रसूलुल्लाह ने ये कमाल किया. இது எப்ப ஆச்சு? தன்னுடைய சொஹபத்துல வச்சு இந்த கமால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. अल्लाह वाले भी अपनी सोहबत में बिठाकर ये कमाल पैदा करते हैं. அஹ்லுல்லாஹ்களும் அதே மாதிரி தான் தன்னுடைய சொஹபத்துல வச்சு உண்டாக்குறாங்க. अपनी सोहबत में बिठाकर बंदे के नुफूस का तज़किया करते हैं. தன்னுடைய சொஹபத்துல வச்சு நஃப்ஸ் அடிமையுடைய நஃப்ஸை சுத்தப்படுத்துறாங்க. अब क्या करूं, आखिर नफ्स को पाक करना है. என்ன செய்வேன்? நஃப்ஸை தான் பரிசுத்தப்படுத்தணும். अगर जाकर पूछे कुछ जवाब नहीं है. போய் கேட்டா எந்த பதிலும் கிடைக்காது. बुजुर्गों, ये नफ्स को कत्ल नहीं किया जाता है. நஃப்ஸ் கொலை செய்யறது அல்ல நண்பர்களே. अलीउल मुर्तजा क्या इरशाद फरमा रहे हैं? ஹஜ்ரத் அலி நாயகம் சொல்கிறார்கள், मन आरफ नफ्सहु फक़द आरफ रब्बह. जो अपने नफ्स को पहचाना उसने अपने रब को पहचाना.
யார் தன்னுடைய நஃப்ஸை அறிந்து கொண்டானோ அவன் அல்லாஹ்வை அறிந்து கொண்டான். ஹஜ்ரத் அலி मारना मन खतल नफ्सहु नहीं है, कत्ल करना नहीं है, मन आरफ नफ्सहु. கொலை செய்ய சொல்லல, யார் அறிந்து கொண்டானோ அவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்வான்ங்கறார். जो अपने नफ्स को पहचान लिया उसने अपने रब को पहचान लिया. யார் நஃப்ஸை அறிந்து கொண்டானோ அவன் அல்லாஹ்வை அறிந்து கொண்டான். आज हम अपने नफ्स को नहीं पहचाने. தன்னுடைய நஃப்ஸ்களை நாம் இன்று நாம் கவனிப்பதில்லை. आज हम नफ्स के ख्वाहिशात में अपनी जिंदगी बसर कर रहे हैं. நஃப்ஸுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். नफ्स जिधर मोड़ा हम मुड़ रहे हैं. எந்த பக்கம் நஃப்ஸ் திரும்புகிறதோ அந்த பக்கம் நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். नफ्स की मर्जी के मुताबिक जिंदगी बसर कर रहे हैं. நஃப்ஸுடைய ஆசையை நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டோம். ख्वाहिशात में हम गिरे हुए हैं. ख्वाहिशातல நாம விழுந்து கிடக்கிறோம். हम ख्वाहिशात करने में परेशान, ख्वाहिशात पूरी नहीं हो रही, हम परेशान हैं. நஃப்ஸுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகலைங்கற கவலையில வர உட்கார்ந்திருக்கோம் நாம. हाजतों में मुसलमान परेशान नहीं है, ख्वाहिशों में मुसलमान परेशान है. தேவைகள்ல முஸ்லிம்கள் பரேஷானா பைதா இல்ல, இது கவலையோட இல்ல, தங்களுடைய ஆசைகள் மீது கவலையாக இருக்கிறார்கள். हयात की हमको फिक्र नहीं, अल्लाह दे रहा है. ஹயாத் அல்லாஹ் கொடுப்பாங்கற நம்பிக்கை இருக்கு, அதுல கவலை இல்ல. मेरे को मुराकन गिज़ाएं नहीं मिल रही है, इसमें हमारे को परेशानी है. எனக்கு இந்த மாதிரியான டிசைன் கிடைக்க மாட்டேங்குதுங்கற கவலையா இருக்கு. हमारी ये ख्वाहिश पूरी नहीं हो रही, इसमें हमारे को परेशानी है. நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகலங்கறது நம்முடைய கவலையாக இருந்து मेरे को கொண்டிருக்கிறது. फिरने के लिए कार नहीं है, इसमें हम परेशान हैं. அங்க சுத்துவதற்கு கார் இல்லங்கற கவலை நமக்கு. अल्लाह क्या इरशाद फरमा रहा है, तू नफ्स से मुजाहिदा कर, तेरी ख्वाहिश को तू मार, उसके बदले मैं तुझको जन्नत अता फरमाऊंगा. அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய நஃப்ஸோடு நீ போர் செய்து அதனுடைய ख्वाहिश அதனுடைய ஆசைகளை நீ தடுத்து சுத்தப்படுத்து, நான் உனக்கு ஜன்னத் தரேங்கறான் அல்லாஹ். वनहन नफ्स अनिल हवा फइन्नल जन्नत हियल मावा. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மாவா. एक ख्वाहिश आई तो मार दे, खत्म कर दे, उसके बदले मैं तुझको जन्नत अता करूंगा. ஒரே ஒரு ஆசையை நீ அதிலே விட்டு அழிச்சிடு, நான் உனக்கு ஜன்னத் தரேங்கறான் அல்லாஹ். मेरे वालिद मेरे शेख इरशाद फरमाते थे, நம்முடைய ஆரிஃப் சர்க்கார் சொல்லுவாங்க, ख्वाहिश हुई पल्सर लेने की, ஆசை வந்துச்சு பல்சர் வண்டி வாங்கணும்னு. मेरे को नहीं लेना है, अल्लाह के इरशाद के मुताबिक ख्वाहिश आई, खत्म कर दिए हम. எனக்கு வாங்கவே வேணாம், ஏன்னா அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி எனக்கு தேவையில்லை, அதை அழிக்கிறேன். अब अल्लाह इरशाद फरमा रहा है, तू पल्सर को हटाया, उसके बदले मैं तेरे को जन्नत दूंगा. அல்லாஹ் அக்பர். நீ பல்சருடைய ஆசையை விட்டு அதுக்கு பதிலா நான் உனக்கு ஜன்னத்தை தருவேங்கற அல்லாஹ். कितने में जन्नत हमारे को मिल गई, அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. कितने में जन्नत हमारे को मिल गई. எவ்வளவு விஷயத்துல கிடைச்சிருக்கு. लाख 1.5 लाख में हमारे को जन्नत मिल रही है नहीं मिल அல்லாஹ் रही. அக்பர். 1.5 லட்சத்துல சொர்க்கம் கிடைக்குதா இல்லையா? बोलिए சுப்ஹானல்லாஹ். बोलिए, अल्लाह का करम है या नहीं है. அல்லாஹ்வுடைய கரமா இல்லையா சொர்க்கம்? लेकिन आज हम ये मुकाम पे पहुंचे, जन्नत मेरी को जरूरत नहीं है, पल्सर मेरे को जरूरत है. இப்ப நாம எந்த நிலைக்கு வந்துட்டோம், ஜன்னத்து கூட எனக்கு தேவையில்லை, நான் ஆசைப்படுற பல்சர் வேணும்ங்கறோம். वो पल्सर लेने के लिए, गाड़ी मोटरसाइकिल लेने के लिए गली गली हर किसी के पास मोहताज बन के हाथ फैलाते हुए फिर रहा है. அந்த சாதாரண ஒரு பல்சருக்காக ஒவ்வொரு தெருவுலயும் நீ மத்தவங்க பிச்சை எடுத்து நடந்துகிட்டு இருக்கிற. है या नहीं है. हम अपनी ख्वाहिश को पूरा करने के लिए परेशान परेशान परेशान. நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். आखिर में क्या कर रहा है, फिर हराम में गिर रहा है, EMI पे गाड़ी उठा रहा है. கடைசியா எங்க போறான், ஹராம்ல வட்டில விழுந்துறான். अल्लाह का कितना बड़ा करम है, पैसे खर्च करने की जरूरत नहीं, ख्वाहिश आई रद्द किए. अल्लाह क्या इरशाद फरमा रहा है, तू पैसे खर्च करने की भी जरूरत नहीं है, उसके बदले मैं तुझको जन्नत अता करूंगा. அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு சொல்றான் பார். உனக்கு வரக்கூடிய ஆசைகளை நீ செலவு பண்ண வேணாம், நீ செலவு பண்ணாம அதை விட்டு விடு, நான் உனக்கு சொர்க்கம் தரேங்கறான் அல்லாஹ். मेरे वालिद इरशाद फरमाते थे, ऐसे ख्वाहिशात जब आएंगे तुम तर्क करो, हटाओ, हर ख्वाहिश पे अल्लाह ताला एक एक जन्नत तुम्हें अता फरमाएगा. என்னுடைய தகப்பனார்கள் சொல்லுவார்கள், உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆசையை நீ விட்டுக்கொண்டே இரு, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பகரமா அல்லாஹ் உனக்கு ஒரு புது சொர்க்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். कब नफ्स का तज़किया होगा, அப்பதான் நம்ம நஃப்ஸுடைய தஸ்கியா ஆகுங்க. कब हम मुकाबला कर सकेंगे. அப்பதான் நாம அதை எதிர்கொள்ள முடியும். शर्त है सोहबत अख्तियार करना. அதுல முக்கிய நிபந்தனையாக நல்லடியார்களுடைய தோழமை நமக்கு தேவை இருக்கிறது. सोहबत में बैठकर उनके जरिए हम इल्म सीखना. தோழமையில் இருந்து அதன் மூலமாக நாம் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். इल्म जब हम सीखेंगे, उस पर अमल करेंगे, अल्लाह ताला नफ्स की शरारतों से हमारी हिफाजत फरमाएगा. அந்த இல்மை அடைந்து அதன்படி எப்படி நாம் அமல் செய்வோமோ நம்முடைய நஃப்ஸுடைய ஷராரத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். आज देखो हम झूठ नहीं बोल रहे हैं, ये समझ रहे हैं मैं नफ्स से मुकाबला कर रहा हूं. நாம நினைக்கிறோம் நான் பொய் சொல்லல, அதனால நஃப்ஸோட முகாபலா செய்யறேன்னு நினைக்கிறோம். मैं शराब नहीं पी रहा हूं, नफ्स से मुकाबला कर रहा हूं. நான் மதுபானங்கள் அருந்துறது இல்ல, அதனால நான் நஃப்ஸை நான்
ஞாபகம் வச்சிருக்க मैं நினைக்கிறோம். गीबत नहीं कर रहा हूँ, नफ्स से मुकाबला कर रहा हूँ. நான் யாரையும் பத்தி கீபத் புறம் பேசுறது இல்ல, நான் நஃப்ஸை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறோம். मैं गैर महरम को नहीं देख रहा हूँ, नफ्स से मुकाबला कर रहा हूँ. நான் அந்நிய பெண்களை பார்க்கறது இல்ல, அதனால நஃப்ஸை நான் முகாலவா செய்யறேன்னு நினைக்கிறோம். हम इसी को नफ्स से मुजाहिदा समझ रहे हैं. இதைத்தான் நாம முஜாஹதா நலங்கி உட்கார்ந்து हमारे कल में क्या क्या हो रहा है, நம்முடைய கல்புகள்ல என்னென்ன ஆகிறது हम बेखबर है उससे. அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம இருக்கிறோம். हमारे अंदर कल में दुनिया की मोहब्बत भरी हुई है. நம்முடைய கல்புகள்ல துனியாவுடைய முஹப்பத் இருக்கிறது. वो दुनिया की मोहब्बत हमारे अंदर है तो इसका मतलब हम नफ्स के गुलाम हैं. அல்லாஹ் அக்பர். நம்முடைய கல்புகள்ல அல்லாஹ் துனியாவுடைய முஹப்பத் இருக்குமேயானால் நாம் நஃப்ஸுடைய அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். हमारे अंदर गुरूर है, நமக்கு அந்த பெருமை இருக்கிறது. मैं बड़ा हूँ, ये गुरूर है हमारे अंदर है, तकब्बुर हमारे अंदर है. நான் பெரியவன் என்ற தக்கப்புர் நம்மள இருக்கிறது. आज ये हमारे अंदर बीमारी है या नहीं है? இந்த நோய் நம்மள இருக்கிறதா இல்லையா? ये है तो इसका मतलब क्या है? ये नफ्स की गुलामी है. இது இருக்குது என்று சொன்னா நாம் நஃப்ஸுக்கு குலாமாக அடிமையாக இருக்கிறோம். नफ्स का तज़किया नहीं हुआ है. நஃப்ஸை இன்னும் நாம பரிசுத்தப்படுத்தாமல் இருக்கிறோம். हम ये छोटे छोटे चीजों को समझ रहे हैं, ये गुनाह है, इससे बच गया तो मेरा नफ्स पाक. சின்ன சின்ன விஷயங்களை இந்த பாவத்துல தப்பிச்சா நான் பரிசுத்தமாயிட்டேன்னு நினைக்கிறோம். नहीं मेरे अजीज दोस्तों, मेरे वालिद इरशाद फरमाते थे, हर इंसान से वाबस्ता नुफूस है. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சம்பந்தம் நஃப்ஸோடு இருக்கிறது. नफ्स अम्मारा को पाक कर लिया, நஃப்ஸ அம்மாராவை அவன் பரிசுத்தப்படுத்திட்டான். नफ्स लव्वामा को पाक कर लिया, நஃப்ஸ லவ்வாமாவை சுத்தப்படுத்தினான். मुल्हिमा को पाक कर लिया, முல்ஹிமாவை சுத்தப்படுத்தினான். अब मुतमइन्ना पर फाइज है. முத்துமைனால தான் வெற்றி இருக்கிறது. वो इत्मीनान के साथ नहीं बैठ सकता है, मैं मुतमइन हूँ, अब मैं मुतमइन नफ्स पर आ गया हूँ. யாரும் அந்த முத்துமை நஃப்ஸ்ல வந்து உட்கார முடியாது, அது பரிசுத்தமாகாத வரைக்கும். बल्कि मेरे शेख इरशाद फरमाते, जब सो के उठता है फिर सुबह उठते ही फिर नफ्स अम्मारा का हमला होता है. எப்போ ஒரு மனிதன் தூங்கி எந்திரிக்கிறானோ உடனே அவனுடைய நஃப்ஸ் அம்மாரா அவன் மேல ஆதிக்கம் செலுத்த अगर ஆரம்பிக்கிறது. उसके ऊपर अल्लाह का फजल हुआ, அவன் மீது அல்லாஹ்வுடைய ஃபضل இருக்குமேயானால், वो जो अपने शेख से इल्म हासिल करा उस इल्म के मुताबिक अगर मुकाबला किया, தன்னுடைய ஷேகை கொண்டு அடைந்த அந்த இல்மை கொண்டு அவன் அதை போரிடுவானேயானால் इंशाअल्लाह नफ्स अम्मारा उसी वक्त पाक हो जाएगा. அதே நேரத்துல நஃப்ஸ் அம்மா செத்து விடும். हम क्या समझ रहे हैं, मैं एक बार पाक कर लिया तो पाक हो गया? ஒரு தடவை பரிசுத்தப்படுத்திட்டா போயிடுச்சு, பரிசுத்தப்படுத்திட்டதான் नहीं நினைக்கிறோம். अजीज दोस्तों, मौत तक हम इससे मुकाबला करते रहना है. மௌத் வரைக்கும் அது கூட போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். देखो मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या इरशाद फरमा रहे हैं. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். जंग से वापस जंग खत्म हो गई, ஒரு போரை விட்டு திரும்பி வருகிறார்கள். सरकार इरशाद फरमा रहे, रजाना मिनल जिहादिल असगरी इला जिहादिल अकबर. அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பெரிய போரிலிருந்து நாம சிறிய போரிலிருந்து பெரிய போக்கு பக்கம் திரும்புகிறோம்னு சொல்றாங்க. सहाबा परेशान हो गए, अर्ज करने लगे, या रसूल अल्लाह, ये जिहाद जिहाद असगर जिसमें हमारे कई लोग भाई इस दुनिया से चले गए, ये जिहाद असगर है तो फिर जिहाद अकबर कौन सा है? சஹாபாக்கள் ஆச்சரியத்தில் கேட்கிறாங்க, இது சிறிய போரா? இதுல எத்தனையோ நம்முடைய சஹாபாக்களை இழந்துட்டோமே, நாம ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே, இதை விட பெரிய போருக்கு நம்ம திரும்பவும் ஆச்சரியத்தில் கேட்கிறாங்க. सरकार क्या इरशाद फरमाया, जिहादुल अकबर जिहादुन नफ्स. நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதுல் அக்பர் என்பது ஜிஹாதோடு நஃப்ஸோடு ஜிஹாத் செய்வது. जिहाद नफ्स से सबसे बड़ा जिहाद है. நஃப்ஸோடு ஜிஹாத் செய்வதுதான் பெரிய ஜிஹாத். दुश्मन का गला काटना ये मुआखती है. எதிரியுடைய கை கட்டுறது ஒரு பெரிய விஷயம் அல்லது. दुश्मन इस्लाम का गला काटना ये मुआखती है. ये எதிரியுடைய கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய எதிரியை வெட்டுவது பெரிய விஷயம் அல்லது. लेकिन ये कोई सा नफ्स है, मरते दम तक हमको इससे मुकाबला करते रहना है. இந்த நஃப்ஸை எப்படி திருப்பி திருப்பி நம்மள இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். कब हम मुकाबला करेंगे? எப்போ நாம இதை நான் செய்ய போறோம்? कब हम मुकाबले में कामयाब होंगे? எப்போ இந்த முயற்சியில நாம வெற்றி அடைய போகிறோம்? शर्त है अल्लाह वालों की सोहबत. கண்டிப்பா நிபந்தனையாக இருக்கிறது நல்லடியாருடைய தொடர் தோழமை. सिर्फ सोहबत नहीं बल्कि सोहबत के साथ साथ इल्म की भी जरूरत है. सोहबत மட்டும் பத்தாது, இல்மை அவர்களிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ऐसा इल्म, कौन सा इल्म? எந்த மாதிரியான இல்மு, எப்படிப்பட்ட இல்மு? ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ये कलमे तय्यबा ला इलाहा इल्लल्लाह का इल्म, இந்த கலிமா தய்யிபாவுடைய இல்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். अब हम ये सुनते ही ये कैफियत आएगी, अल्हम्दुलिल्लाह ये इल्म तो मेरे पास है. நாம நினைக்கிறோம் நமக்கு தான் இந்த இல்மு நமக்கு வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிறோம். बुजुर्गों, अल्हम्दुलिल्लाह इल्म है तो हम ये जायजा लेना कि ये इल्म के मुताबिक मैं अमल कर रहा हूँ या नहीं कर रहा हूँ. அப்படி இல்மு இருக்குதுன்னா அந்த இல்மு படி நான் அமல் செய்யறனா இல்லையாங்கறத பார்க்கணுமா இல்லையா? हम कलिमा पढ़ रहे हैं, கலிமாவை நாம் வாசிக்கிறோம், पढ़ रहे हैं, फैजान से महरूम हैं,
நாம் படிக்கிறோம், அதை கொண்டு அடையக்கூடிய அந்த ஃபைசானை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம். फैजान से कब मालामाल होंगे कलीमे के? எப்ப அந்த ஃபைசானை நாம் அடைய போகிறோம்? कलीमे का जो तकाजा है वो तकाजे को पूरा करना. கலிமாவுடைய அந்த தேட்டத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். अगर हम तकाजे को पूरा नहीं करेंगे फैजान से महरूम. அந்த தேட்டத்தை அந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் நாம் அதை விட்டு தூரமாகத்தான் இருக்கிறோம். अल्लाह वाले क्या इरशाद फरमाते हैं? அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ன சொல்கிறார்கள்? ला इलाहा इल्लल्लाह में दो ही चीजें हमको समझना है. லா இலாஹ இல்லல்லாஹ்ல வெறும் ரெண்டு விஷயத்தை நாம் விளங்க एक வேண்டும். नफी को समझना है, किस बात को समझना है? ஒன்னு நஃபியே, ஒன்னு இஸ்பாத்தை விளங்கணும். नफी को अगर कोई बंदा कामिल तौर पर अगर समझ जाएगा, நஃபி எதை செய்கிறது என்று ஒழுங்காக விளங்கிக் கொள்வானேயானால் ये ஒடியா ला किसकी नफी कर रहा है? எதை நஃபி செய்கிறது? அது ये ला किसकी नफी कर रहा है? இந்த லா எதையெல்லாம் நஃபி செய்கிறது? अगर हम ये नफी को समझ जाएंगे, खुदा की इज्जत के अज़म नफ्स से मुकाबला करने में हमको आसानी पैदा होगी. இந்த நஃபி எதை செய்கிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுமானால் அல்லாஹ் சத்தியமாக நஃப்ஸோடு போரிடுவது நமக்கு ஈஸியாக இருக்கும். आज ये नफी को न समझने की वजह से, இந்த நஃபியை நாம் இன்று விளங்காததன் காரணத்தினால் आज हमारा क्या मामला है? आज हम नफ्स के गुलाम बनते जा रहे हैं. அதன் காரணத்தினால் நாம் நஃப்ஸுக்கு அடிமையாக ஆகிவிட்டோம். अगर हम नफी को समझ जाते तो नफ्स हमारा गुलाम होता. அல்லாஹ் அக்பர். நஃபியை நாம் ஒழுங்காக விளங்கிக் கொள்ளுமையானால் நஃப்ஸ் நமக்கு அடிமையாக ஆகிவிடும். आज हम ये नफी को नहीं समझे, இன்னைக்கு நாம் நஃபியுடைய அந்த இதை விளங்கவில்லை. आज ये नफी को क्या समझ रहे हैं? माबूदा ने बातिला की नफी करना है. நாம் என்ன விளங்குறோம்? பாத்திலான மாபூதுகளை அது நஃபி செய்து விளங்கி இருக்கோம். शंकर की नफी करे, कंकर की नफी करे, उसकी करे, इसकी करे. अल्लाह इलाह है. அதாவது புத்தகான இவைகளை சிலைகளை வணங்குறதை விட்டு தடுக்குது. அல்லாஹ் இலாஹ்னு சொல்லுதுன்னு விளங்கி இருக்கோம். நாம் अल्लाह मेरा माबूद है, அல்லாஹ் நம்முடைய மாபூதுன்னு ये விளங்குறோம். मेरे माबूद नहीं, இவைகள் உன்னுடைய மாபூத் இல்லை, अल्लाह मेरा माबूद है. அல்லாஹ்வினுடைய மாபூதாக இருக்கிறார். क्या ताल्लुक पैदा हुआ अल्लाह से? இதுல இருந்து உனக்கு அல்லாஹ் கூட என்ன ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுச்சு? क्या ताल्लुक पैदा हुआ है? என்ன சம்பந்தம் ஏற்பட்டது? मेरे शेख इरशाद फरमाते, अल्लाह को सिर्फ माबूदियत तक अगर हम महदूद कर देंगे, कोई ताल्लुक पैदा नहीं होगा. अल्लाह என்னுடைய ஷேக் நாயம் சொல்வார்கள், அல்லாஹ்வை மாபூதாக மட்டும் நீ பார்ப்பாயானால் அல்லாஹ்வோடு எந்த சம்பந்தமும் ஏற்படாது. अल्लाह को सिर्फ माबूद कहते हैं. माबूद क्यों बना वो? ஏன் அல்லாஹ் மாபூதாக இருக்கிறான் என்பதை விளக்கணும். तू क्यों इबादत कर रहा है उस रब की? நீ ஏன் அந்த ரப்பை இபாதத் செய்ற வணங்குற? एतबारात माबूदियत क्या है? ஏத்திபாரத் மாபூதியத் என்னவாக இருக்கிறது? पहले वो खालिक है तेरा, முதல்ல அவன் உன்னுடைய खालिकाக இருக்கிறார். उसके बाद तेरा मालिक है, அதுக்கு பிறகு உன்னுடைய மாலிகாகவும் वो இருக்கிறார். राज़िक है, அவன் ராசிகாகவும் वो இருக்கிறார். फिर हाकिम है. அவனுடைய ஹாக்கிமாகவும் वो இருக்கிறார். अपने खालिकियत के फैजान से मालामाल किया, அவனுடைய खालिकத்தை கொண்டு உன்னை படைச்சான் அல்லாஹ். वो मालिकियत के फैजान से मालामाल किया. தன்னுடைய மில்கியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உன்னை உருவாக்கினான். फिर इतना ही नहीं, वो राज़िकियत के फैजान से मालामाल किया. அதே போல அல்லாஹ் ரஸாக்கியத்தை கொண்டு ஒரு ரிஸ்க் கொடுக்கிறான். फिर उसके बाद वो हुक्म हमको दे रहा है, अक़ीमुस्सलाह. பிறகு அல்லாஹ் உத்தரவு போறானி தொழுகன்னு சொல்லிட்டு. ये पहले समझना. अगर हम ये समझेंगे तो अल्लाह से ताल्लुक पैदा होगा. இதை நாம் விளங்குமையானால் அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படும். खाली अल्लाह माबूद है, माबूद है, माबूद है, ना वो इबादत में लज्जत पैदा होगी, ना खुशू और खुजू हमारे अंदर पैदा होगा. வெறுமனே அல்லாஹ் மாபூத் மாபூத் என்று சொல்வதனால தொழுகையிலே மற்ற இபாதத்துகளில் எந்த ஒரு இன்பமும் खुशूவோ ஏற்படாது. अल्लाह से मोहब्बत कब पैदा होगी? அல்லாஹ்வோடு முஹப்பத் எப்பொழுது வரும்? अल्लाह क्या कर रहा है समझे तो मोहब्बत पैदा होगी, அல்லாஹ் என்ன செய்யறான்னு விளங்கினாதான் முஹப்பத் வரும். वरना हमारी क्या कैफियत है? இல்லை என்றால் நம்முடைய எண்ணம் என்னவா मैं இருக்கிறது? अल्लाह के लिए कर रहा हूँ, நான் அல்லாஹ்வுக்கு ஹசன் செய்யறதா விளங்கி मैं இருக்கிறேன். अल्लाह के लिए नमाज पढ़ रहा हूँ, நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். मैं 5 वक्त की नमाज पढ़ता हूँ, நான் ஐவேளை தொழுகிறேன். और आगे बढ़ गए तो मैं तहज्जुद भी पढ़ता हूँ, அது மட்டுமல்ல நான் தஹஜ்ஜுதும் தொழுகிறேன். मैं सुन्नतें पढ़ता हूँ, நான் சுன்னத்தெல்லாம் தொழுகிறேன். मैं नवाफिल पढ़ता हूँ, நஃபிலான வணக்கங்களை செய்கிறேன். मैं रोजे रखता हूँ, நான் நோன்பு வைக்கிறேன். मैं ज़कात देता हूँ, தர்ம தானங்கள் செய்கிறேன். मैं हज को भी गया हूँ, நான் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு இருக்கேன். मैं सदका देता हूँ, நான் தர்மங்கள் செய்கிறேன். मैं ये सब करता हूँ अल्लाह के. मैं कर रहा हूँ, मैं कर रहा हूँ, मैं कर रहा हूँ. நான் செய்யறேன் நான் அல்லாஹ்வுக்கு செய்யறதாக விளங்கிட்டு உட்கார்ந்திருக்கோம். अल्लाह क्या कर रहा है ये हमारे को एहसास नहीं. அல்லாஹ் என்ன செய்யறாங்கற உணர்வே இல்லாம இருக்கிறோம். अल्लाह क्या कर रहा है पहले इसको जान. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்பதை முதல்ல விளங்கு. ये अल्लाह वाले हमको बतलाते हैं. அல்லாஹ்வுடையவர்கள் இதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறார். अल्लाह का शुक्र अदा करना, अल्लाह ऐसा वसीला हमको अता किया, நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் இது போன்ற தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்தியது. ऐसा वसीला अल्लाह हमको अता किया. இப்படிப்பட்ட தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ऐसा वसीला जब अता किया है तो हम अल्लाह का शुक्र अदा करते रहना. இது போன்ற வசீலாவை அல்லாஹ் கொடுத்ததுக்கு நாம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். अल्लाह क्या कर रहा है इसको हमको बतलाते हैं. அல்லாஹ் என்ன செய்யறாங்கறத நமக்கு கத்து கொடுத்தாங்க. अगर वो हयात न देता तो
तेरी हकीकत क्या है? அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கலனா உன்னுடைய உண்மை நிலை என்ன? वो इल्म न देता तो तेरी हकीकत क्या है? அவனுடைய இல்மு இல்லனா உன்னுடைய நிலைமை என்ன? वो इरादे से अगर महरूम करता तो तेरी हकीकत क्या है? இராதா அல்லாஹ் நிறுத்தனா உன்னுடைய நிலைமை என்ன? वो अपने कुदरत के फैजान से मालामाल न करता तो तेरी हकीकत क्या है? குதிரத்தை கொண்டு உன்னை அலங்கரிக்கவில்லைனா உன் நிலைமை என்ன? ये सब जो दे रहा है अल्लाह उसको हटा दिया तो फिर तू उसकी नमाज पढ़ के देख। அல்லாஹ் இதெல்லாம் நவுத்திட்டு வேணா தொழுது பாரு நீ. ये सब हटाने के बाद हम नमाज पढ़ सकते, இதெல்லாம் நவுத்தன பிறகு நீ தொழுவ முடியுமா? हम रोजे रख सकते, நோம்பெல்லாம் வைக்க முடியுமா? ज़कात दे सकते, ஜகாத் கொடுக்க முடியுமா? हज को जा सकते, ஹஜ்ஜுக்கு தான் போக முடியுமா? क्या अमल कर सकते हम? எதையுமே செய்ய முடியாது. ये करम है परवरदिगार का, सदका है मुहम्मदुर रसूलुल्लाह का। वो हमको इस काबिल बना रहा है कि हमको वो दे भी रहा है और अपनी इबादत की तौफीक भी अता कर रहा है। இது நபி அவர்களுடைய பெரும் கருணையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவன் கொடுக்கவும் செய்கிறான், நம்ம செய்யறதுக்கு தௌஃபீக்கும் செய்கிறான். ये ला के जरिए अल्लाह वाले नफी के जरिए हमको क्या क्या बतलाए हैं। இந்த நஃபி மூலிய லாவுடைய நஃபி மூலியமாக என்னென்ன நமக்கெல்லாம் கற்று तू தந்தார்கள். मोहताज है, நீ முஹ்தாஜாக இருக்கிறாய் என்று तू கற்று मजबूर है, நீ மஜ்பூராகவும் तू இருக்கிறாய், नाखिस है, நீ நாக்கிஸாகவும் இருக்கிறாய், कायम बिल गैर है, मादूम है। நீ காயமில் கைராகவும் மாதூமாகவும் இருக்கிறாய் என்று கற்றுக் கொடுத்தார்கள். तेरी हकीकत ये है। இதுதான் உன்னுடைய உண்மை நிலை. जात में तू क्या है, ஜாத்துல நீ என்னவாக இருக்கிறாய், सिफात में तू क्या है, சிஃபாத்துல நீ என்ன, अफआल में तू क्या है, அஃபால்ல நீ என்ன, आसार में तू क्या है। ஆசார்ல நீ என்னவாக இருக்கிறாய். एक आसार, अल्लाह कैसा मालिक, हम कैसे ममलूक, ऐसा समझाए अल्लाह वाले। अगर हम उस पर सही फिक्र करेंगे, अमल करेंगे, ये एक दर्स आसार, एक सिफत, अगर इसको अगर कोई बंदा सालिक अगर समझ लेगा, खुदा की इज्जत की अज़म नफ्स अम्मारा भी पाक होगा, लवामा भी पाक होगा, मुलहिमा भी पाक होगा। ஆசார் விஷயத்துல நாம கொஞ்சம் சிந்திப்போமே ஆனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விஷயங்களையும் திறந்து நம்முடைய கல்பை சுத்தப்படுத்துவான், நம்முடைய உடலை சுத்தப்படுத்துவான், எல்லாத்தையும் அல்லாஹ் சுத்தப்படுத்திடுவான். आज ये नहीं समझने की वजह से मैं मालिक हूँ, இதை விளங்காத காரணத்தினால் தன்னை நான் மாலிக் என்று விளங்குகிறேன். मैं मालिक हूँ। நான் அதிபதி. बुजुर्गो, हम क्या मालिक है, हमारी हकीकत क्या है? நாம் எதற்கு சொந்தக்காரன், நம்முடைய உண்மை நிலை என்ன? अल्लाह ताला क्या इरशाद फरमाया, लम यकुन शैय्यन मज़कूरा। அல்லாஹ் உன்னை பத்தி என்ன சொல்றான், நீ ஒண்ணும் அறியாத ஒரு வஸ்துவா இருந்த, तू जिक्र के काबिल ही नहीं है, तू कैसा मालिक बन सकता है? நீ சொல்லப்படுவதற்கு ஒரு வஸ்துவாவே இல்லாம இருந்த, நீ எப்படி இன்னைக்கு மாலிக் ஆயிட்ட? हम देखो, हम जिक्र के काबिल थे, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு இதா இருந்தோமா ஒரு காலத்துல? हमारे माँ बाप आपस में मिले, ख्वाहिश पूरा करे, अनजान हो गए, हमको जानते थे ना पहचानते थे, कोई प्लान नहीं था। अल्लाह अपनी तख्लीक का प्रोग्राम शुरू कर रहा है। தாய் தகப்ப தன்னுடைய இச்சைக்காக ஒன்று சேர்ந்தார்கள். அதுக்கு பிறகு அதை பத்தி சிந்திக்கவே இல்லை, அவங்க மறந்துட்டாங்க. அவனுடைய அந்த குதிரத்தை பாருங்க, அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மளை உண்டாக்கி இருக்கிறான். अल्लाह ताला कैसा अपना प्लान बना रहा है, எப்படியெல்லாம் தன்னுடைய பிளான் அல்லாஹ் நடத்துறா பாருங்க. कैसा हमारी सूरत को खींच रहा है, நம்முடைய சூரத்துகளை எப்படியெல்லாம் அழகுபடுத்துறா பாருங்க. मेरे वालिद इरशाद फरमाया, अल्लाह डार्क रूम में अल्लाह ताला हमारे पैंट को, हमारे शक्ल को बना रहा है। அல்லாஹ் தன்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க, ஆரிஃப் சர்க்கார், இருட்டு அறையில அல்லாஹ் தஆலா நம்மளை வரைஞ்சான்னு சொல்லுவாங்க. युसव्विरुकुम फिल अरहामि कैफ यशा, யுஸவ்விரு ஃபில் அராமி கைஃப யஷா. तुम्हारा माँ के रहमों में हमने कैसा सूरत को खींचा है तुम्हारी। தாயுடைய வயித்துல வச்சு எப்படிலாம் வரைஞ்சிருக்கான் பாரு ஒண்ணு. एक नुत्फा, कोई हकीकत नहीं हमारी, एक नुत्फा अल्लाह ताला खून में तब्दील फरमाया। அல்லாஹ் ஒரே ஒரு நுத்ஃபா, அதனுடைய ஒண்ணுமே இல்ல, அத அல்லாஹ் ரத்தமா மாத்துனா. वो खून को अल्लाह ताला फिर हड्डियों में बदला रहा है, ரத்தத்தை அல்லாஹ் தஆலா எலும்பாக மாற்றுகிறார், गोश्त में बदला रहा है। இறைச்சியா மாத்துறான். फिर इतना ही नहीं, चमड़ा भी अल्लाह ताला उसमें लगा रहा அதுக்கு है, மேல அல்லாஹ் போர்வை மாதிரி போத்துறா தோலை, सूरत भी अल्लाह ताला हमको दिया है। அதுல ஒரு அலங்காரத்தை உண்டாக்குறான் ये அல்லாஹ். कैसा प्रोग्राम कर रहा है, कैसा अपनी तख्लीक का फैजान से मालामाल किया। इसको अगर जान लेंगे, खुदा की इज्जत की अज़म हमारे अंदर कभी नफ्स के गुलाम हम नहीं बनेंगे, रसूलुल्लाह के हकीके गुलाम बन जाएंगे। எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மளை வரைஞ்சான், எப்படியெல்லாம் உருவாக்குறான், இதை ஒரு மனிதன் தெளிவாக விளங்கிக் கொள்வானால் நப்சு தனக்கு அடிமையாயிடும். நப்சுக்கு அடிமையாக ஒரு காலம் ஆக மாட்டான். हमारे माँ के रहमों में जब हमारी सूरत को खींचा परवरदिगार, தாயுடைய வயித்துல வச்சு அல்லாஹ் எப்படி நம்முடைய சூரத்தை உண்டாக்குனானோ, कुत्ते की सूरत नहीं बनाया, அல்லாஹ் நாயுடைய சூரத்துல நம்மள உண்டாக்கல, அல்லாஹ் सूवर की सूरत नहीं बनाया, பன்றியுடைய சூரத்துல அல்லாஹ் உண்டாக்கல, நம்மள किसी और के मखलूक की सूरत नहीं बनाया। வேற மக்லூக்குடைய சூரத்திலே உண்டாக்கல करम அல்லாஹ். है परवरदिगार का, सदका है रसूलुल्लाह। कौन सी सूरत में हमारे को ला रहा है, रसूलुल्लाह की सूरत में हमको ला रहा है। அல்லாஹ் செஞ்ச பேருபகாரத்தை பாருங்க, எந்த சூரத்துல உண்டாக்கிறார், தான் ஹபீபுடைய சூரத்துல உண்டாக்கி இருக்கிறார். अपने नबियों की सूरत में हमको ला रहा है, தன்னுடைய நபிமார்களுடைய சூரத்துல, अपने औलिया की सूरत में हमको ला रहा है। தன்னுடைய நேசர்களுடைய சூரத்துல. हम देखना कैसा
कैसा हमारा रब अपने रुबूबियत के फैजान से मालामाल कर रहा है। எப்படி அல்லாஹ் தஆலா தன் ரூபூபியத்தை நம்ம மேல தெளிச்சிருக்கான் பாருங்க. हम उस वक्त भी मोहताज, आज भी मोहताज, कभी हम हाजत रवा नहीं बने। அப்பயே நம்ம தேவை உள்ளவர்களா இருந்தோம், இன்னைக்கு தேவை உள்ளவர்கள் தான் இருக்கிறோம். எப்பவுமே தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களா நாம ஆகல. हम उस वक्त भी लम यकुन शय्यन मज़कूरा, आज भी हम लम यकुन शय्यन मज़कूरा। அன்னைக்கு நாம ஒன்றும் தெரியாதவர்களா இருந்தோம், அறியப்படாதவர்களா இருந்தோம், இன்றும் அப்படிதான் இருக்கிறோம். है या नहीं है? உண்மையா இல்லையா? हम क्या समझ रहे? अब मैं अब्दुल मोहसिन हूँ, நாம நினைக்கிறோம் நான் ஒரு அப்துல் முஹ்சின் நினைக்கிறோம், अब्दुल रज़ाक हूँ, அப்துல் ரஸாக் நினைக்கிறோம், अब्दुल करीम हूँ, அப்துல் கரீம் अब्दुल நினைக்கிறோம், रहमान हूँ। அப்துல் ரஹ்மான் நினைக்கிறோம். मैं नाम के काबिल हो गया हूँ। அந்த பெயருக்கு சொந்தக்காரனாக ஆயிட்டேன் நான். कब काबिल बना? எப்ப நீ சொந்தக்காரனா ஆன அந்த उन्हें பேருக்கு? काबिल बनाया तो काबिल बना, उन्हें अगर काबिल न बनाता तो हम कहां से बन सकते? அவன் அதுக்கு தகுதியானது ஆக்கணும், அதனால அவன் ஆக்கலன்னா நீ எங்க ஆயிருப்ப? देखो पहले हम क्या थे? लम यकुन शय्यन मज़कूरा, நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி நாம ஒண்ணுமே அறியப்படாத ஒரு வஸ்துவா जिक्र இருந்தோம், के काबिल नहीं थे। ஞாபகம் செய்யப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்களா अब இருந்தோம். इसका मतलब क्या हुआ? हम बन गए, இதனால என்ன செத்து போயிடும் அர்த்தமா? बन गए हम जिक्र के काबिल। இப்போ நாம ஞாபகம் செய்யறதுக்கு தகுதியானவங்க ஆயிட்டோமா? இப்போ ஆச்சோம். इसका मतलब ये हुआ क्या? அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? मेरे शेख क्या इरशाद फरमाते? என்னுடைய ஷேഖனாயன் சொல்வார்கள், वो अपने शेख की सोहबत में बैठकर सुने हैं, सीखे हैं, बुजुर्गों हम गुलामों को बतलाए हैं। அவங்க உட்கார்ந்து அனுபவிச்சு கேட்டு ரசிச்சதை நாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். वो बतलाए, क्या बतला रहे हैं? அவர்கள் சொன்னார்கள், इसका मतलब ये नहीं है तो काबिल हो गया है, இதுக்காக அதோட நீ ஆயிட்டேங்கிறதுனால நீ ஆயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ बल्कि हर लम्हा, हर साथ में, आइंदा आने वाली साथ में हम लम यकुन शय्यन मज़कूरा है। முதல்ல நாம ஒண்ணும் அறியப்படாதவர்களா இருந்தோம், பிறகு நான் அடுத்த செகண்ட் அப்படிதான் நம்மளுடைய ஹாலத் இருக்கு. आइंदा साथ में भी हम लम यकुन शय्यन मज़कूरा है। அடுத்த செகண்ட் நம்மளுடைய அந்த நிலை தான் நம்மளுடைய நிலைமை. अब आइंदा साथ जो हमारे ऊपर आई, करम है परवरदिगार का सदका है, शय्यन मज़कूरा बना रहा है। அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஒண்ணும் இல்லாதவர்கள், அடுத்த செகண்ட் நம்ம வரும்போது நம்மள ஒரு காபிலியத்தை அல்லாஹ் ஆக்குறான் பாருங்க. अब आइंदा 1 घंटे के बाद हम जिक्र के काबिल है? அடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்மளை பத்தி பேசப்படுமா? बोलिए, சொல்லுங்க. काबिल नहीं है। அதுக்கு தகுதி இல்லாதவர்களாம். अब्दुल रहमान था, मर गया तो मैयत हो गई वो। அப்துல் ரஹ்மானா தான் இருந்தாரு, மௌத்தா போனோனே மையத் ஆயிட்டாரு. लोग आके ये नहीं बोलते अब्दुल रहमान का नमाज़े की जनाजे नमाज कब पढ़ा रहे हैं, யாரும் சொல்ல மாட்டாங்க அப்துல் ரஹ்மானுடைய தொழுகை எப்ப நடக்கும்னு கேட்க மாட்டாங்க. बल्कि क्या कहते हैं? मैयत का नमाज कब हो रही है। மையத்துடைய தொழுகை எப்ப நடக்கும்னா கேட்பாங்க. नाम भी हमारा नहीं है, அல்லாஹ் அந்த நேரம் பேரு கூட போயிடுது. கொஞ்சம் யோசிச்சு नाम जो था वो भी चला गया। பேரு இருந்துச்சு, அதுவும் போச்சு. இப்போ एक अब्दुल रहमान था, अब्दुल रहमान की नमाज नहीं, मैयत की नमाज कब है? ஒரே ஒரு அப்துல் ரஹ்மான் தான் இருந்தாரு, அவருடைய தொழுகை இல்ல, மையத்துடைய தொழுகை ஆச்சு. ये कैसा अपने रुबूबियत के, उलूहियत के फैजान से हमारा मौला हमको मालामाल कर रहा है। इसका एहसास अल्लाह वालों की सोहबतों में बैठकर पैदा करना हम அல்லாஹ் தஆலா இந்த நல்லடியார்களை கொண்டு இந்த உணர்வுகளை தான் நமக்கு உண்டாக்கி தரணும்னு ஆசைப்படுறான். अगर हम ये कैफियत, ये एहसास पैदा कर लेंगे, இந்த உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் फिर वो बंदा अल्लाह की नाफरमानी करेगा या अल्लाह का शुक्र में अपनी जिंदगी बसर அல்லாஹ்வுக்கு करेगा। மாறு செய்வானா, அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்துறவனா மாறுவானா அவன். देखो सहाबा की क्या कैफियत है, சஹாபாக்களுடைய நிலையை பாருங்க. नफ्स के गुलामी में जिंदगी गुजारे या नहीं गुजारे वो, நஃப்ஸுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்களா இல்லையா? लेकिन जब नजर मोहम्मद रसूलुल्लाह की पड़ी, எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை பட்டதோ, जब उनके रसूलुल्लाह की सोहबत में जब वो सहाबा बैठे, ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையில் எப்பொழுது உட்கார்ந்தார்களோ, रसूलुल्लाह के इरशादात को जब सुने, ரசூலுல்லாஹ்வுடைய பக்ரீரை எப்ப கேட்டாங்களோ, क्या इनकलाब उनके जिंदगियों में पैदा हुआ। அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. आज हमारा क्या मामला है? நம்முடைய நிலை என்ன இன்று? आज हमको गुनाह करने में मजा है, நமக்கு பாவம் செய்யறதுல சந்தோஷம் இருக்கு. मजा है या नहीं है गुनाह में? பாவம் செய்யறதுல சந்தோஷம் இருக்கா இல்லையா? लेकिन सोहबत रसूल का ही असर, ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்துல அசல் ஆனால் सोहबत औलिया का ही असर, சொஹபத் அவுலியாவுடைய அசர் என்னாச்சு? कि उनके अंदर गुनाह को करने में लज्जत नहीं, गुनाह को छोड़ने में उनको मजा आता है। அவர்களுக்கு பாவம் செய்யறதுல இன்பம் இல்ல, பாவத்தை விடுறதுல இன்பம் ஏற்பட்டுச்சு. அவர்களுக்கு गुनाह को छोड़ने में उनको मजा आ रहा है। பாவங்களை விடுவதில் சந்தோஷம் வந்தது அவர்களுக்கு. देखो अंबिया का यही मामला है। அன்பியாக்களுடைய நபிமார்களுடைய நிலை இதுதான் இருந்தது. हज़रत जुलेखा फिदा हो गए, जुलेखा रज़ियल्लाहु अलैहिस्सलाम फिदा हो गए, अपनी ख्वाहिश को पूरा करने के लिए दरवाजे को बंद कर रहे हैं, தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக கதவை பூட்டுறாங்க, अपने खुदा पर कपड़ा भी उड़ा रहे हैं, தன்னுடைய இதன் மீது போர்வையும் போத்துறாங்க தன்னுடைய கடவுள் மீது. हज़रत यूसुफ अलैहिस्सलाम पूछते हैं जुलेखा क्या कर रही है? யூசுப் अलैहिस्सलाम கேக்குறாங்க என்ன செய்யற நீ?
क्या कहते हैं, अब हमारे दरमियान जो होने वाला है, हमारा खुदा ना देखे। நமக்கு மத்தியில் ஏற்பட போடக்கூடிய இந்த சந்தோஷத்தை என்னுடைய எஜமானன் பார்க்க கூடாது. यूसुफ अलैहिस्सलाम क्या इरशाद फरमा, तेरा खुदा इतना कमजोर है, एक कपड़ा बीच में आ गया तो नहीं दे सकता। मेरा मौला, मैं जिस पर ईमान लाया ऐसा मौला है, ऐसा रब है। क्या अंधेरी रात में अगर काले पहाड़ पे काली चूंटी भी चढ़ती है तो वो भी मेरा मौला देखता है। யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, உன்னுடைய ரப்ப இவ்வளவு பலகீனம் ஆயிட்டானா? ஒரே ஒரு துணி போடுறதுனால எனக்கு அவனுக்கு மத்தியில விடவேச்சா? ஏன் ரப்ப அப்படி இல்ல, இருட்டுல இருட்டுல கருப்பு பாறையில ஓடக்கூடிய கருப்பு எருமை அறியக்கூடியவனா இருக்கிறாய் ரப்ப. उसकी हरकत से भी वाकिफ है मेरा मौला। அது எதுக்கு அசையுதுன்னு தெரிஞ்சவன் அல்லாஹ். छोड़ के भागे, இதை விட்டுட்டு ஓடுனாங்க, छोड़ के भाग रहे हैं। இதை விட்டு இவங்களை விட்டுட்டு ஓடுறாங்க. क्या तकलीफ में बादशाह उनको डाला, என்ன மாதிரியே தண்டனை பாஷா கொடுத்தாரு, क्या सजा दे रहा है, என்ன தண்டனை கொடுத்தார்? सालों साल जेल में बंद करके सलाखों के पीछे डाल दिया गया। பல வருஷங்களாக அல்லாஹ் அவர்களை ஜெயில போடப்பட்டார்கள். वो तकलीफ को बर्दाश्त करे, ये ख्वाहिश को पूरा करना कभी बर्दाश्त नहीं करे। அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இந்த கஷ்டத்தை விட தப்பிச்சாங்க. ये नफ्स की गुलामी बर्दाश्त नहीं, अपनी तकलीफ को बर्दाश्त कर रहे हैं। நஃப்ஸுக்கு அடிமையாகிறத ஒத்துக்கல, தன்னுடைய கஷ்டங்களை ஏற்றுக்க தயாராயிட்டாங்க. ये कब हुआ? ये अल्लाह की जात पर यकीन, எப்ப ஆச்சு இது? அல்லாஹ் மீது நம்பிக்கை ஏற்பட்டது, अल्लाह के एहसानात को जाने, அல்லாஹ்வுடைய ihsanatகளை விளங்குனதனால अल्लाह पर ईमान पैदा किए, அல்லாஹ் மீது நம்பிக்கை உண்டாக்கி கொண்டார்கள். यही सहाबा इकराम रिजवानुल्लाह ताला अलैहिम अजमईन सोहबत रसूल में बैठकर पैदा किए। இதே தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார்கள். क्या वो गुनाह नहीं करते थे? அவர்கள் பாவம் செய்யாம இருந்தாங்க. हजरत उमर फारूक काबतुल्लाह के सामने से क्या बोलकर उठ रहे हैं, आज मैं मोहम्मद का सर लाऊंगा। रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்லி எந்திருக்கிறாங்க, காபால நான் ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. इससे बड़ा गुनाह हो सकता है दुनिया में? இதை விட பெரிய பாவம் ஏற்பட முடியுமா துனியாவுல? इससे बड़ा कोई गुनाह हो सकता है क्या? இதை விட பெரிய பாவம் ஏற்பட முடியுமா? इससे बड़ा कोई गुनाह नहीं है। இதை விட பெரிய பாவம் ஒண்ணுமே இல்ல. जा रहे हैं कुफार कुरैश खुश हो रहे हैं, उमर जो ऐलान किया है आज तो वो करके लाएगा। குறைஷி காஃபிர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, உமர் சொன்னா செஞ்சே தீருவாருன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. गाय रसूलुल्लाह के कदमों में पहुंचे, ரசூலுல்லாஹ்வுடைய காலடிக்கு போய் சேர்ந்தாங்க. हिदायत का दरवाजों को खोल दिया, அல்லாஹ் தஆலா ஹிதாயத்துடைய வாசலை திறந்துட்டான். करीब आ रहे हैं सहाबा बैठे हुए सरकार की सोहबत में, अर्ज कर रहे हैं या रसूलुल्लाह उमर के अंदाज सही नहीं दिख रहे हैं, या रसूलुल्लाह वो आ रहा है, क्या करें हम? ரசூலுல்லாஹ் கிட்ட நெருங்குறாங்க, சஹாபாக்கள் பயந்துகிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உமருடைய வருகை சரியில்லையே, हाथ में तलवार है, वो अंदाज सही नहीं दिख रहा है उसका, கையில வாளோடு வராங்க, பார்க்கிறதுக்கு சரியா தோணலையேங்கறாங்க. क्या इरशाद, आने दो। ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வரட்டுமே. आते हैं, सामने आते हैं, பக்கத்துல வர்றாங்க. सरकार पूछता है उमर क्या वक्त नहीं आया अभी? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உமர் இன்னுமா நேரம் வரலன்னு கேக்குறாங்க. वक्त नहीं आया अभी, இன்னும் வர நேரம் வரலையா உனக்கு? ये बोलना था। क्या कहते हैं या रसूलुल्लाह वक्त आ गया, अपनी गुलामी मुझे ले ली। சொன்ன உடனே வந்துருச்சு நேரம், உங்களுடைய குலாம்ல என்ன சேர்த்துக்கேன்டா. देखो नीयत क्या है, रसूलुल्लाह का सर लाना, नऊजुबिल्लाह। நியத் என்னவா இருந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வரணும், அல்லாஹ் நவுதுபில்லாஹ். लेकिन नजर से नजर मिली, பார்வையில பார்வை பட்டுச்சு, वो सोहबत कुछ देर सोहबत का असर, கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத். गर्दन को लेने गए थे, खुद की गर्दन को रसूलुल्लाह के कदमों में, தலையை எடுக்க போனவங்க தலையை கொடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. खुद की गर्दन को कुर्बान कर रहे हैं, தன்னுடைய தலையை குர்பானி கொடுத்துட்டாங்க. फिर बाहर निकलते हैं, பிறகு வெளியே ஆறாங்க. क्या इरशाद फरमा रहा है, कोई अपनी बीवी को यतीम करने वाला हाँ। है, कोई अपनी औलाद को बेवा यतीम करने वाला, बीवी को बेवा करने वाला, आ जाओ उमर के सामने। उमर इस्लाम कबूल कर लिया है। அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட அந்த உமர் வெளியில போகும்போது என்ன சொல்றாங்க, யாரு வெளியில வா, யாராவது தன்னுடைய மனைவியை விதவையாக்கணும்னா வெல்லவா, தன்னுடைய பிள்ளையை எத்தீமாக்கணும்னா வெல்லவான்னு கர்ஜிக்கிறாங்க. ये कब कैफियत पैदा हुई? எப்ப இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? ये सोहबत रसूल का असर, கொஞ்ச நேரம் சொஹபத்துடைய ரசூல், ये ரசூலுடைய नजर से मिलने का असर, கொஞ்ச நேரம் பார்த்ததனுடைய விளைவு இது. वो रसूलुल्लाह की दुआओं का असर, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய असर, तवज्जो का असर, ரசூலுல்லாஹ்வுடைய தவஜ்ஜுடைய விளைவு, वो रसूलुल्लाह के तसर्रुफ का असर। ரசூலுல்லாஹ்வுடைய ஆதிக்கத்தின் விளைவு அது. अल्लाह इनखलाब पैदा किया। அல்லாஹ் தஆலா மாற்றத்தை உண்டாக்கி விட்டான். हमको भी चाहिए कि अल्लाह वालों की सोहबत अख्तियार करें, நமக்கும் வேணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய தொடர்பை उनकी எடுத்துக்கணும். सोहबत अख्तियार करके हम अपने जाहिर को भी पाक करें, अपने बातिन को भी पाक करें। அவங்களுடைய தொடர்பின் மூலமாக நம்முடைய வெளிரங்கம் அந்தரங்கம் ரெண்டையும் சுத்தப்படுத்த முடியும். अगर हम अपने जाहिर को बातिन को अगर पाक करेंगे, तज़किया करेंगे,
इंशाअल्लाह अल्लाह हम पर फजल फरमाएगा। நாம அந்தரங்கத்தை வெளிரங்கத்தை சுத்தப்படுத்துமானால் அல்லாஹ் தஆலா ஃபஸல் அவருடைய அருளை இறக்க ஆரம்பிச்சிடுவார். हमारा अल्हम्दुलिल्लाह ये सिलसिला बरकत का सिलसिला नहीं है, நம்முடைய சில்சிலா பரக்காத்துக்காக உள்ள சில்சிலா இல்ல. ये सिर्फ वजीफे वज़ाइफ का सिलसिला नहीं है हमारा। அவராதுகள் ஓதுற வசீஃபா ஓதுற பழக்கம் நம்ம இதுல கிடையாது. अल्हम्दुलिल्लाह अल्लाह ताला ऐसे सिलसिले से वाबस्ता किया जिसका तुर्रा इम्तियाज इल्म है। இதனுடைய இந்த சில்சிலாவுடைய அசல் நோக்கமே இல்மாக இருக்கிறது. ये इल्मी सिलसिला है, अल्लाह ताला ऐसे सिलसिले से हमें वाबस्ता किया। இது இல்மி சில்சிலாவா இருக்கு. அந்த மாதிரியான சில்சிலா அல்லாஹ் நமக்கு சந்தோஷம். जब ऐसे सिलसिले से अल्लाह वाबस्ता किया है तो हम सोहबत में बैठकर इल्म हासिल करना। இப்படிப்பட்ட ஒரு சில்சிலா கொடுத்திருக்கும் போது நாம கூட இருந்து இல்ம கற்றாக வேண்டும். हम अपना भी इल्म हासिल करें, अपने मौला के मुताल्लिक भी इल्म हासिल करें, நம்மை பற்றியும் நம்முடைய ரப்பை பற்றியும் தெரிந்து கொள்வது நம்ம இது அவசியம். रसूलुल्लाह की हकीकत का भी इल्म हासिल करें, ரசூலுல்லாஹ்வுடைய ஹகீகத்தை பத்தி நம்ம फिर தெரிஞ்சுக்கணும். कोशिश करें, अल्लाह जरूर हम पर फजल फरमाएगा। பிறகு முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பா ஒரு அருள் செய்வார். अल्लाह का करम है, अल्लाह हमको यतीम नहीं बनाया है, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மள யதீமால விடல. अल्लाह हमको एक मुरब्बी कामिल शेख के दामन से अल्लाह वाबस्ता किया। காமிலான ஒரு ஷேखோடைய கையில நம்மள ஒப்படைச்சிருக்கான். அல்லாஹ் वाबस्ता हुए या नहीं हुए? ஒப்படைக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? मुरब्बी कामिल शेख से காமிலான ஷேഖிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கோம். नूरुल मशाइख क्या इरशाद फरमाते हैं? நூருல் மஷாயிக் நம்ம தாதா சர்க்கா என்ன சொல்லுவாங்க? मेरे सिलसिले को अल्हम्दुलिल्लाह 100 साल तक धक्का नहीं पहुंचेगा। அல்லாஹ் அக்பர். 100 வருஷத்துக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. मेरे सिलसिले को 100 साल तक धक्का नहीं पहुंचेगा। யாரும் என்ன சில்சிலாவை தொட முடியாதுன்னு சொன்னாங்க. वो वली की जबान से निकला है लिसानुल औलिया सैफुर रहमान। அல்லாஹ் அழிக்க யாரும் அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய நாவுல இருந்து வெளியா இருக்கு. उनकी जबान से निकल गया, अल्लाह उसको लिख दिया है। அவங்களுடைய நாவுல எழுதுனது அல்லாஹ் எழுதுனது அது. तो वो 100 साल तक की जिम्मेदारी जब ले रहे हैं तो हम कोशिश करना, इसका मतलब क्या है? यतीम नहीं है हम। அவங்க நாவால அவங்க உத்தரவாதம் கொடுக்கறாங்கன்னா நாம நல்லா விளைக்கும், நாம यतीम இல்ல. हम यतीम नहीं, अल्हम्दुलिल्लाह हमको जो नूरुल मशाइख अपने गुलामों को इल्म से नवाजे हैं, वो जो अपने हाल से नवाजे हैं, अपने ईमान से नवाजे हैं, अपने तक़वे की दौलत से जो नवाजे हैं, अल्हम्दुलिल्लाह आज भी मिलने वाला है। शर्त है सोहबत और उनकी खिदमत, अल्लाह जरूर हमको मंजिल मकसूद तक पहुंचाएगा। அப்ப நூருல் மஷாயிக் ஹஜமான் அவர்கள் அவங்க தங்களுடைய ஃபஸலை கொண்டு தங்களுடைய முஜாஹதாவை கொண்டு என்னெல்லாம் பெற்றார்களோ அதையெல்லாம் தருவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பா ஷர்த் என்னவா இருக்கிறது? நல்லடியார்களுடைய சொஹபத் தோழமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. हमको चाहिए सोहबतों को इख्तियार करे, पीरों के बतलाए हुए रास्ते पर चले, सिर्फ बरकत के लिए नहीं, हम एक आमिल मुरीद बनने की हम कोशिश करना, अल्लाह जरूर हमें कामयाबी अता करेगा। நாம் கண்டிப்பாக நல்லடியார்களுடைய தோழமை நமக்கு வேண்டும். வெறுமனே பரக்கத்திற்காக அல்ல, அந்த இல்மை ஹாசில் செய்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு முரீதாக நாம் மாற வேண்டும். नूरुल मशाइख दादा इरशाद फरमाते थे, தாதா சர்க்கார் சொல்லுவாங்க, हर किसी को ख्वाहिश होती है कामिल मुरब्बी शेख मिलना। ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு முரீதும் நினைக்கிறான் எனக்கு காமிலான ஷேக் கிடைக்கணும்னு. कामिल मुरब्बी शेख मुझे मिलना, காமிலான முரப்பியான ஷேக் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு முரீத் ஆசைப்படுறான். नूरी शाह आमिल मुरीद को तलाश कर हाय रहा हाय है। हाय. ஆனால் முனூரி ஷாவாய் நான் அமல் செய்யக்கூடிய முரீதை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். हर किसी की तलाश कामिल मुरब्बी शेख और नूरी शाह की तलाश है कामिल मुरीद की। ஒவ்வொரு முரீதும் தாமியான ஷேக்கை தேடுறான். ஆனா நூரி ஷா ஆமில் முரீதை தேடினாங்க, செயல்படக்கூடியவனை தேடினாங்க, अमल करने वाले मुरीद की तलाश है। அமல் செய்யறவனை தேடினாங்க. तो हम कोशिश करना हम आमिलों की फेहरिस्त में शामिल होना, அல்லாஹ் நாமளும் அந்த ஆமில்கள்ல சேரணும்னு ஆசைப்படணும். आमिल मुरीदों की फेहरिस्त में शामिल होंगे, हम कभी महरूम नहीं होंगे। ஆமில் முரீதாக நாம் ஆகிவிட்டால் ஒரு காலமா நாம ஃபضல விட்டு தூரமாக अल्लाह हमको ये मुकाम अता करेगा, फिर हम जिसके ऊपर नजर डालेंगे, हम जिसके ऊपर उंगली उठाएंगे, अल्लाह उसकी भी मग़फ़िरत कर देगा। அல்லாஹ் நமக்கு அந்த நிலையை அல்லாஹ் உண்டாக்குவான். அப்படி இருந்தால் நாம பார்க்கிற பார்வையின் பரக்கத்தால மத்தவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குவான் அல்லாஹ். इंशाअल्लाह अल्लाह का करम है, जहाँ पर नूरुल मशाइख ख़त्म रखे, जहाँ पर मेरे वालिद ख़त्म रखे, अल्लाह ताला आज मुझे यहाँ पर आने की तौफ़ीक़ अता किया। अल्लाह से दुआ है, अल्लाह ताला जिसके वली की बारगाह में जो तू जमा किया है, ऐ अल्लाह इनकी हकीकी फैज़ान से हम सबों को मालामाल फरमा। ऐ अल्लाह हमारे शयूख के फैज़ान से मालामाल फरमा। ऐ अल्लाह हमारे क़ुलूब में तेरी मोहब्बत अता फरमा, तेरे हबीब की मोहब्बत अता फरमा, तेरे महबूबीन की मोहब्बत अता फरमा। हमारी गफलतों को ज़िक्र में तब्दील फरमा, हर वक्त तेरी याद में, तेरी याद में, तेरे ज़िक्र शुक्र में ज़िंदगी बसर करने की तौफ़ीक़ अता फरमा। ऐ अल्लाह मवानिआत ईमान से हमारी हिफाज़त फरमा, शिर्क और कुफ्र की गंदगी को हमारे अंदर से निकाल दे, निफाक़ और इर्तिदाद को हमारे अंदर से निकाल दे।
ऐ अल्लाह हम सबों को मुवहिद बना दे, आमीन, आमीन, हम सबों को मुवहिद बना, आमीन, तक़वे वाली ज़िंदगी बसर आमीन, करने की आमीन, तौफ़ीक़ आमीन, अता फरमा। आमीन। ऐ अल्लाह तू रहम फरमा, करम फरमा, हम में से किसी को महरूम न कर। आमीन, हम आमीन, सबों को तो अपने महबूबीन की फहरिस्त में शामिल फरमा दे। ऐ अल्लाह तू रहम फरमा, करम फरमा, जो अहले सिलसिला जो यहाँ पर मौजूद है, जो बीमार है सबों को शिफा अता फरमा, जो परेशान है उनके परेशानियों को दूर फरमा, जो क़र्ज़ों में मुब्तला है उन्हें क़र्ज़ों से नजात दे, जो बेरोज़गार है उन्हें रोज़गार अता फरमा, जो बे औलाद है उन्हें औलाद अता फरमा, जो अपने वतन से दूर है अहले सिलसिला उन सबों को अपनी आफ़ियत में ले ले। ऐ अल्लाह तू ही मुहाफ़िज़ है। ऐ अल्लाह ये जामिया को, ये इदारे को आमीन, आमीन, हर हासिद के हसद से, आमीन, अशरार के शर से, आमीन, मुनाफिकों के निफाक से, आमीन, हुकूमत के बेजा ख़वानीन से अल्लाह आमीन, इसकी हिफाज़त आमीन, फरमा। आमीन, आमीन। ऐ अल्लाह ता क़ियामत से आबाद रख, आमीन, ता क़ियामत से आबाद रख। आमीन, जो आमीन। भी इसमें खिदमत कर रहे हैं ऐ अल्लाह उन सबों को अपनी शान के वाक़ई आमीन। जज़ा इनायत फरमा, बिजाहि सय्यिदना मुहम्मद मुस्तफ़ा।